ரெக்கார்டிங் போடணுமாமா? அப்படின்னு போடணுமா? எம்பெருமானார் ஜீயர திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரே முனையே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் விதேவ நியமேன முதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிருடம் பிரணமாமி மூர்த்தினா பூதம் சரஸ்ஸ மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். கார்த்திகே பரணீஜாத்தம் யதீந்திராஸ்ரயம் ஆஸ்ரயே ஞானப்பிரமே சாராபிஹி வக்தாரம் வரதம் முனிம் தயாபால தயாபாத்திரம் வாத்சல்யாதி குணார்மம் ஸ்ரீனிவாசார சத்புத்திரம் வந்தே வெங்கட தேசிகம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கூறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து அபகத மதமானை ரந்திமோபாய நிட்டைஹி அதிகத பரமார்த்தை ரத்த காமான பேக்ஷைஹி நிகல ஜன சுகிருத்பிர் நிஜித குரோதலோபைஹி வரவர முனிமிருத்தே ரஸ்துமே நித்திய யோகா. நாயகனா நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியோருமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வானேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நிலைக்கதவம் நீக்கு. திருப்பாவையில முதல் பாதி பாசனங்கள் முடிச்சாச்சு. நேத்திக்கு எல்லை இளங்கலியே சிஷ்ய லட்சணம், ஒரு சிஷ்யனானவன் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஆண்டாள் அற்புதமா காட்டி கொடுத்தார். ஒரு கிளியை வச்சு கிளி எப்படி இருக்கோ அதுக்கும் சிஷ்யனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் போன பாசுரத்துல. முதல் 5 பாசுரத்துல ஃபண்டமெண்டல்ஸ் போட்டாச்சு. 6லேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் கோபிமார்களை எழுப்புற ஆண்டாள் 10 ஆழ்வார்கள் எழுப்புற வச்சுக்கலாம். இப்போ அந்த கட்டத்தில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடுது. 16லிருந்து 30 செகண்ட் ஹாஃப் பார்க்க போகிறோம். என்ன கிரமத்தில் இருக்குன்னா ஸ்ரீவைஷ்ணவ கிரமத்திலேயே அமைஞ்சிருக்கு இந்த திருப்பாவைன்ற கிரந்தமே. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து நம்மாளோட ஸ்ரீசுக்தி திருவாய்மொழி. பெருமாளை போய் செவிக்க போறோம் அப்படின்னா அது எந்த காரியமாவான இருக்கலாம். நேரா அவங்கிட்ட போகக்கூடாது. அதான் நம்ம ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்கள் காட்டின கிரமம். முதல்ல கோயிலுக்கு போகிறோம், கொடிமரம் இருக்கு, துவஜஸ்தம்பத்தை சேவிக்கிறோம், இப்போ கருட ஆழ்வார் அவரை சேவிக்கிறோம். அதுக்கப்புறமா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவள் சன்னதிகள்லாம் சேவிச்சுட்டு தாயாரை சேவிச்சுட்டு கடைசியில் துவாரபாலகா இருக்கா அவளையும் சேவிச்சுட்டு கடைசியில் தான் நம்ம பெருமாளை சேவிக்கிறோம். இதுதான் வந்து ஒரு ஆர்டர் புரோட்டோகால்னு இருக்கு. அதே ஆர்டர்லேயே திருப்பாவையும் அமைஞ்சிருக்கு. முதல் எடுத்த உடனே மாரிமலை முழிஞ்சிலோ இல்லைன்னா கறவைகள் பின் சென்ற அந்த மாதிரி இல்லையே. முதல்ல ரூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறா. செய்யாதன செய்யோம் தீக்குறள் சென்றோதோம் எல்லாத்தையும் சொல்கிறா. நாங்கள் இதுதான் பண்ண போகிறோம், பாவை விரதம் மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுப்புறா. இந்த எழுப்புறவா யாரு? வேதம் வல்லார்களை கொண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி வேதத்தில் வேத வித்துக்கள்னு சொல்கிற மாதிரி வேதத்தில் அவ்வளோ ஒரு இது இருக்குது, அதிகாரம் இருக்குது இவளுக்கு. அந்த மாதிரி கூட கோபிகைகள். இப்போ நமக்கு கேள்வி வரும், இவாளுக்கு இடக்கை வழக்கை தெரியாத கோபிகைகள் இவாள்லாம். இவாளுக்கு எப்படி வேதம் தெரியும் அப்படின்னா, வேதம் எப்படின்னா இவ வந்து கிருஷ்ண பக்தைகள் இல்லையா. பெருமாள் கண்ணன் தான் இவாளுக்கு எல்லாமே. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி இவாளுக்கு எல்லாமே கண்ணன் தான். அப்படி இருக்க செய்து கண்ணன் என்ன பண்றான், இவா பின்னாடி போயிட்டு இருக்கான் கோபிகைகள் பின்னாடி. அதனால இவா என்ன பண்றாளோ அதுதான் வேதமா இருக்குமா, இவா என்ன சொல்றாளோ அதான் வேத வாக்கா இருக்குமா. இவா வேதத்துக்கு பின்னாடி போக தேவையே இல்லை, அவசியமே இல்லை. வேதம் இவா பின்னாடி வருமா, இவா என்ன பண்றான்னு பார்ப்போம், ஓகே இவள் இப்படி பண்றாளோ அதை எழுதிப்போம் அப்படின்னு எழுதிக்குமா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நடத்தை உடையவர்கள் இந்த கோபிமார்கள்.
அதனால வேதம் வல்லார்களை கொண்டு அப்படின்றதுல 6ஆம் பாசுரத்துல தொடங்கி 15வது பாசுரம் ஈராக அந்த அர்த்தத்தை சொன்னான். இப்போ நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு வந்தாச்சு. கண்ணன் உள்ள தூங்கிட்டு இருக்கான், நப்பின பிராட்டி தூங்கிட்டு இருக்கா, பலதேவன் நம்பிமூத்த பிரான் சொல்ற பலதேவன் பலராமன் தூங்கிட்டு இருக்கான், யசோத பிராட்டி தூங்கிட்டு இருக்கா. இதெல்லாம் அனுப்பாரம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். திருப்பி இதை சொல்றதுக்கு அவசியம் இல்லை. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரை பாவிக்கிறா, ஆயர்படியா பாவிக்கிறா. அதனால எல்லா கோபிகளும் எழுப்பிண்டு நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு முன்னாடி வரா. இப்போ 2 விதமான காப்பான் அவளை மீட் பண்றா ஆண்டாள். முதல்ல கோயில் காப்பான்னு ஒருத்தன், அதுக்கப்புறம் வாயில் காப்பான்னு இன்னும் 2வது. இப்போ முதல்ல சொல்றது என்னது, நாயகனா நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு கூப்பிடுறா. இந்த 2 பாடி கார்ட்ஸ்ன்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, இவாளை தாண்டி தான் உள்ள போக முடியும். இவா கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்காம அப்படியே உள்ள போக முடியாது. இந்த பாடி கார்ட்ஸ், இந்த கோயில் காப்பானும் வாயில் காப்பானும் தூங்கிட்டு இருக்கா. வாட்ச்மேன் பாடி கார்ட்ஸ் தூங்கிட்டு இருக்கா. அந்த ரொம்ப நைட் ஆயிடுது இல்லையா, அந்த நைட்ல ரொம்ப தூங்கி அப்படியே அந்த தூக்க களைப்போட இருக்கா. அவளை முதல்ல எழுப்பிட்டு தான் உள்ள போறா. ஓ தூங்கிட்டு இருக்காளே, நம்ம வாட்டில் பெப்பர பேன உள்ள போயிடலாம் அப்படின்றது கிடையாது. ரெட் லைட் இருக்கு இல்லையா, நம்ம வண்டி ஓட்டின்னு இருக்கோம், அப்போ வந்து சிக்னல் இருக்கும். ராத்திரி ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு ரெட் லைட் இருக்கும். ஆனால் யாரும் நிற்க மாட்டா, அப்படியே உள்ள போயிடுவா. யாரும் இல்லையே அப்படின்னு உள்ள அப்படியே நேராக போயிடுவா இல்லையா. அந்த மாதிரி போகக்கூடாது, ரூல்ஸ் படி போகக்கூடாது. அது 2 மணியா சரி 3 மணியா சரி பச்சை விளக்கு போட்டால் தான் போகணும். சிவப்பு விளக்கு போட்டால் அது நின்னே ஆகணும், இதுதான் ரூலு. ஆனால் பாண்டாள் என்ன பண்ணுறா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறா. இவாளை எழுப்பி இவாகிட்ட அனுமதி வாங்கிட்டு அப்புறமா உள்ள போகலாம் அப்படின்ட்டு. அதனால முதல்ல இருக்கிறவன் கோயில் காப்பான். அவன் கோயில் காப்பான் ஏன் சொல்றான்னா, உலகத்துக்கே பரமாத்மா கண்ணன் எம்பெருமான் அவன் உள்ள சயனிச்சுட்டு இருக்கான். அவன் யாருக்கு அதீனப்பட்டு இருக்கான், நந்தகோபன். நந்தகோபனுக்கு அடிமைப்பட்டு இருக்கான், அதீனப்பட்டு இருக்கான். அப்படிப்பட்டவன் தூங்கிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட அந்த கண்ணனை காக்கக்கூடிய நந்தகோபன் அவனுடைய திருமாளிகை. அந்த நந்தகோபன் யாரு, அவன் தான் நாயகன் அப்படின்னு ஆண்டாள் கொண்டாடுறா. அப்பேற்பட்ட நாயகன் நந்தகோபன். ஏன் நாயகன் நந்தகோபனுக்கு அடைமொழி கொடுக்குற ஆண்டாள் அப்படின்னா, கண்ணனையே தன்னோட ஆத்துல வச்சுட்டு பாதுகாத்துட்டு இருக்கானே, உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய கண்ணனை, உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய கண்ணனை ரட்சிக்கிறான் இந்த நந்தகோபன். அதனால அவன் நாயகன் அப்படிங்கிறா. நாயகனா நின்ற நந்தகோபனுடைய கமா கோயில் காப்பான் அப்படின்னு சொன்னான். ஆண்டாள் சொன்னது நந்தகோபனுக்கு தான் நாயகன் அப்படின்ற அந்த அடைமொழி. ஆனா இவன் தூக்க கலக்கத்துல இருக்கான்ல, அந்த கோயில் காப்பான் அவன் எப்படி புரிஞ்சுட்டான்னா, நாயகனா நின்ற கமா நந்தகோபனே கோயில் காப்பானே. இப்போ கோயில் காப்பான் அவன் தனக்கு தான் நாயகன் அப்படின்னு நினைச்சுட்டானா. ஆண்டாள் நாயகன் சொல்றது தனக்குத்தான் கோயில் காப்பான் நினைச்சுக்கிறானா. நாயகனா நின்ற கமா நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு கூப்பிடுற ஆண்டாள். ஓ சரி சரி ஓகே, உச்சி குளிர்ந்து போயிட்டான், அவன் உள்ள விட்டுட்டான். நாயகனா நின்ற நந்தகோபனை கோயில் காப்பானே. சரி, ஃபர்ஸ்ட் புரோட்டோகால், ஃபர்ஸ்ட் இது மீட் ஆயிடுத்து. 2வது கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பான். இந்த கோயில் காப்பான்றது முதல் நிலையில இருக்கிறவன், வந்து அவுட்டர் லெவல்ல நிக்கிறவன். அதுக்கப்புறமா உள்ள என்ன ஆகுது, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பான். அந்த வாசல் இருக்கு இல்லையா, இன்னொரு வாசல், 2வது வாசல், அங்க வந்து மேல பார்த்தா தோரணங்கள்லாம் கட்டின்னு இருக்கு, அவ்வளவு கட்டி வச்சிருக்கான் நந்தகோபன். கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, கொடிகளோடு அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அவன் என்ன பண்றான், வெயிட் பண்ணுங்க யாரு நீங்களாம் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறான். முதல்ல ஒரு கேள்வி கேட்கவே இல்லை, அந்த கோயில் காப்பான் விட்டாச்சு. அதே மாதிரிதான் இவனும் இருப்பான் அப்படின்னு நம்பி ஆண்டாளும் கோபிமார்களும் போறா. ஆனா அந்த வாயில் காப்பான் ரொம்ப கேள்வி மேல கேள்வியா கேட்டு தொலைக்கிறான். ஏன் அப்படின்னா, ஸ்ரீவசனம் முழுசா சொல்றாலே, ஒரு நாள் முகத்திலே விழித்தவர்களை வடிவழகுபடுத்தும் பாடாயத்துது எம்பெருமானுக்கு என் மந்திரமோ அப்படின்னு ஒரு மங்களாசாசன பரத்தை. அந்த மங்களாசாசன பரத்தைய யாருக்கிட்ட காட்டுறான், மங்களாசாசனத்திலே ஊறி போன பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியான ஆண்டாள் இடத்தையே காட்டுறான் இந்த வாயில் காப்பான். இதுதான் வந்து ரொம்ப ஒரு காமெடி. இருந்தாலும் பரவாயில்ல, அவாவா அந்த ஒரு மங்களாசாசன பரத்தையே வெளிப்படுத்தணும், அவளால் இவ்வளவு முடியுமா பண்ணணும், அப்பதான் வந்து அது கரெக்டு. இப்போ என்ன பண்றான், ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். என்ன யாரு பண்ணீங்களாம், எதுக்கு வந்திருக்கீங்க, இந்த மாதிரி ராத்திரி பொழுதா இருக்கு,
என்னமோ வந்திருக்கீங்களே, யார் நீங்கள்லாம் அப்படின்னோடனே, நாங்கள்லாம் கோபிமார்கள் இதெல்லாம் சொல்கிறா இல்லையா, நாங்கள் வந்து கண்ணனை சேவிக்கணும். கண்ணனை சேவிக்கணுமா? பாரு, கண்ணனுக்கு வந்து இந்த ஊரில் ரொம்ப ஆபத்து நிறையா இருக்குது. நீங்கள் வந்த காலத்தை பாருங்க, ராத்திரியே வந்திருக்கீள், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, ஏதாவது ஆபத்து வந்தால் யார் காப்பாற்றுறது? இது வந்து இது கிடையாது, திரேதாயுகம் கிடையாது. ராமன்னா பரவாயில்ல, அவங்க அப்பா வந்து தசரதன் 10 திசைகளில் ரதத்தை செலுத்தக்கூடிய வலிமை பொருந்தியவன். அவனே ரொம்ப பராக்கிரமசாலி, நிறைய படை வச்சிருக்கான், ஆர்மி நிறைய வச்சிருக்கான். அதுக்கப்புறமா ராமனுக்கு லக்ஷ்மணன் இருக்கான், பரதன் இருக்கான், சத்ருகன் இருக்கான், அயோத்தியா வாசிகள் இருக்கா, எல்லாருமே ராமனுக்கு காவலர்கள். அப்படி இருக்கும் போதே நீங்க அந்த மாதிரி நினைச்சிட்டியா? இப்ப வந்தவன் ராமன் கிடையாது, கண்ணன். யுகமோ திரேதாயுகம் இல்ல, இது துவாபர யுகம். துவாபர யுகத்துல முடிய போறது, இன்னும் கொஞ்ச நாள்ல கலியுகம் ஆரம்பிக்க போறது, எவ்வளவு ஆபத்து பாருங்க அப்படின்னு அந்த வாயில் காப்பான்னு சொல்றான். அதனால எங்களுக்கு ரொம்ப ஆபத்து இருக்கு கண்ணனுக்கு, நீங்க எல்லாம் உள்ள போகக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றானா. அப்போ இவன் சொல்றா, அந்த கோயில் இவன் வாயில் காப்பான் சொல்றான், எவ்வளவு ஆபத்து தெரியுமா, கம்சன் வந்துட்டா என்ன பண்றது, ராவணன் வந்தா என்ன பண்றது அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்கான் அவன். நீங்க யாரும் எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிலாம் சொல்றா. அப்போ ஆண்டாளும் அந்த கோபிமார்கள் சொல்றான், நீ சொல்றவாள்லாம் பாருங்க, அவெல்லாம் வந்து ஆண் மகன், நாங்கள்லாம் வந்து பெண்கள், அதனால எங்களால் ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு ஆண்டாளும் அந்த கோபிமார்களும் சொல்றாளாம். அதுக்கு என்ன பண்றா அந்த வாயில் கப்பான், பெண்ணுன்னு சொல்றீங்களா, இதே மாதிரிதான் ஒரு பெண்ணு வந்தா, அவளோட பேரு சூர்பனகைன்னு பேரு. இந்த சூர்பனகை என்ன பண்ணா, ராமனுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்க வந்துட்டா, அதனால நான் பெண்கள்னாலும் நம்புறது கிடையாது அப்படின்னு சொன்னானா அந்த வாயில் காப்பான். அப்ப என்ன பண்ணா ஆண்டாள் சொல்றா, அந்த சூர்பனகை யாரு, சூர்பனகை வந்து ஒரு ராட்சசி. அவ, நாங்க யாரு, இடைக்குல பெண்கள், நாங்க எங்களுக்கு மாடு மேய்க்கிறது தான் தொழில், நாங்க ஆட்சிமார்கள் அப்படின்னு சொன்னான். அப்படியா, ஆட்சிமார்கள்லயே ஒருத்தி வந்தா, நல்ல பால் கொடுக்குறேன்னு வந்தா, அவ பேரு பூத்தனைன்னு பேரு, அவளால் அந்த ஆபத்து உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவன் சொல்றான். ஆஹா, இவன் எது சொன்னாலும் இவனுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கானே அப்படின்னு சொல்ற ஆண்டாள் நினைக்கிறாளாம். நாங்க அந்த மாதிரிலாம் வரல, நாங்க வந்து இந்த மாதிரி கண்ணனை அப்படியே வஞ்சிக்கிறதுக்கெல்லாம் வரவே இல்லை. நாங்க பாரு, எங்களை பாரு, நாங்க 1000 சிறுமியர், நாங்க ரொம்ப சின்ன பசங்க, சின்ன பொண்கள் அப்படிங்கிறா. அதனால எங்களுக்கு இந்த பூத்தனை மாதிரி ஒரு சக்தி, அந்த மாதிரி ஒரு பலம்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்க ரொம்ப சின்னது, இடக்கை வழக்கையே தெரியாது எங்களுக்கு, எது ரைட் ஹேண்ட் எது லெஃப்ட் ஹேண்டுன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன பொண்கள் எங்களை பார்த்து நீ இப்படி சொல்லுவியா அப்படின்னு. சின்னதுன்னு சொன்னாலும் நம்ப முடியல, உங்களை நம்ப முடியல அப்படிங்கிறான் அந்த வாயில் காப்பான். ஏன்னா சின்னதாக தான் ஒரு கன்று வந்தது, வத்சாசுரன் வந்தான், ரொம்ப குட்டி கன்று, அவனால வந்து ஆபத்து உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவன் திருப்பி ஒரு கவுண்டர் கொடுக்குறான். சரி, நீங்க எதுக்கு வந்திருக்கீள் அதை சொல்லுங்கோ அப்படின்னு அவன் கேட்குறான் அந்த வாயில் காப்பான். நாங்க வந்து ஒரு அரைப்பறை, அரைனா சப்தத்தை ஒலிக்கக்கூடிய, சப்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பறை, பறைனா வந்து இந்த பேரி வாத்தியம், அரைப்பறையை வாங்க வந்திருக்கோம், அவ்வளோதான் நான் மேட்ரு, ஓகே வெயிட் பண்ணுங்க, அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படிங்கிறான். நான் போய் பெருமாள் எழுந்த உடனே அவன் அரைப்பறையை போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கேயே இருங்கோ அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறா, நீலாம் போய் அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அரைப்பறை கேட்டு இவாள்லாம் வந்திருக்கான்னு நீ சொல்ல வேண்டாம், அவன் ஏற்கனவே எங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டான், நென்னலே வாயினே இருந்தான், நென்னலேனா நேற்றுக்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். இந்த நென்னல்ன்றது வந்து தமிழ் சொல், ஆனால் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை, கன்னடாவில் யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறா. நென்னலே வாயினே இருந்தான், நேற்றே சொல்லியாச்சு, அவன் தரேன்னு சொல்லிட்டான், அதனால நீ கவலைப்படாத, நீ போய் அவனெல்லாம் இது மாதிரி சொல்லாத அவசியம் இல்லை அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. எப்போ சொன்னா, நேற்றே சொல்லிட்டான். எங்க சொன்னா, பொதுவா சொல்லிட்டான், அப்படியே அந்த பப்ளிக்ல சொல்லிட்டான். அப்படியா, பப்ளிக்ல சொன்ன வார்த்தையெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னா, ஆண்டாள் சொல்றா, திரௌபதி இருக்காளே, திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்து திருநாமரே, திரௌபதிக்கு பப்ளிக்காக தான் சொன்னா, அந்த வார்த்தையை காப்பாத்தினானே,
அதனால பப்ளிக்கா சொன்ன வார்த்தையை அவன் காப்பாத்தியே தீருவான் அப்படின்னு சொல்லி மேலும் சொல்றா. இங்க பாரு, அரைப்பறைன்னு சொன்னோமே, அதெல்லாம் ஒரு வியாஜம் தான். உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், அது ஒரு வியாஜம் தான். எங்களுக்கு அந்த பறையை வச்சு நாங்கள் என்ன மியூசிக் காம்படிஷன் போக போகிறோம், இல்லை ட்ரம்ஸ் வாசிக்க போகிறோமா? பறைன்றது கைங்கரியம். அதனால எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அவனுக்காகவே கைங்கரியம் பண்ணணும், அதுதான் பறை அப்படின்னு அவன் சொல்றான். அதனால தூயோமாய் வந்தோம், வேற எந்த ஒரு அனன்ய பிரயோஜனத்தை கருதி வரவில்லை. எங்களுக்கு ஒரு பெருமாளை சேவிக்க போறோம்னா எழுவார் விடை கொள்வார் அப்படின்னு பொய்யா சொல்றாரு இல்லையா? திருப்பதிக்கு போறா எல்லாரும், எதுக்கு போறா? கல்யாணம் ஆகல பையனுக்கு, தயவுசெய்து கல்யாணத்தை முடிச்சு விடு, உனக்கு நான் இவ்வளவு காணிக்க கொடுக்குறேன் அப்படிங்கிறா இல்லையா? ஐஸ்வர்யார்த்திகள் அவ, எனக்கு ஏதாவது பண்ணு, நான் உனக்கு உண்டியல்ல போட்டுறேன். அதுக்கப்புறம் கைவல்யார்த்திகள், அவளை பத்தி நம்மளுக்கு இப்போ கவலை இல்லை, ஏன்னா அவள் எங்க இருக்கானே தெரியாது, தன்னுடைய ஆத்மாவே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவா. அதுக்கப்புறமா பகவல் லாபார்த்தின்றது இன்னொரு கேட்டகரி. எனக்கு எதுவுமே தேவையில்லப்பா, காசு பணம் தேவையில்ல, கல்யாணம் தேவையில்ல, குழந்தை எதுவுமே தேவையில்ல, எனக்கு ஆத்மாவை அனுபவிக்கிறதும் தேவையில்ல, எனக்கு உன்னையே அனுபவிக்கணும், உன்னுடைய ஆனந்தத்துக்காகவே நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், பகவல் லாபார்த்தி. அந்த தான் மூன்றாவது மக்கள், அனன்ய பிரயோஜனர்கள். அந்த மாதிரி நாங்கள் அனன்ய பிரயோஜனங்கள், நாங்கள் மங்களாசாசனம் பண்றதுக்காகவே வரோம், உள்ள போறோம் அப்படிங்கிறா. தூயோமாய், அதான் தூயோமாய்ன்றது. வந்தோம், வந்தோம்னா என்ன? அதான் வந்தாச்சு. அதுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி அவன் தான் வரணும், பெருமாள் தான் சொத்து தேடி வரணும், சொத்து பெருமாள் தேடி போகக்கூடாது. ஆனால் வேற வழி இல்லை, நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் எங்களுக்கு கட்டுப்பட்டு எங்களை ஒரு காவலுக்கு உட்படுத்தி வச்சிடுறா, கந்தனை பார்க்கக்கூடாது அப்படின்னு. அதனால நாங்கள் ஏதோ ஒரு பாவை நோம்புன்னு ஒரு வியாஜத்தை பண்ணிட்டு, மழை வேணும் மழை வரும்னு ஒரு இதை ரீசனை சொல்லிட்டு கந்தனை பார்க்கறதுக்கு ஒரு ஜுகாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா. அதனால வந்தோம், அவனே எங்க கிட்ட வர வேண்டி இருக்க, நாங்க போய் வந்துட்டோமே, அதனால வந்தோம்ங்கிறா. அப்புறம் துயில் எழ பாடுவான், இங்க துயில் எழ பாடுவான் 3 வார்த்தை இருக்கு. இதுல 2 விதமான பாடம் இருக்கு. துயில் எழ, இந்த எழக்கு அப்புறம் ஒரு இப்பு சேர்க்கறது உண்டு. ஆனா எங்க சுவாமி எப்படி சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னா, துயில் எழ இப்பு சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, இவா போய் ஆண்டாலும் மற்ற கோபிகைகளும் போய் கண்ணனை எழுப்புறது கிடையாது, அதுக்காக வரல. அங்க போய் நல்ல ஒரு எல்லாரும் 5 லட்சம் கோபிமார்கள் சேர்ந்து பாடினா என்ன ஆகும்? நீ யார் இவ்வளவு பேர் வந்திருக்கான்னு டக்குன்னு எழுந்துருவானே, அந்த மாதிரி அவனுடைய நித்திரையை கலைக்கிறது இவாளுடைய வேலை இல்லை, நோக்கமும் இல்லை. அதனால என்ன சொல்றா, துயில் எழ, எப்போ அவன் கண்ணு அப்படியே முழிக்கிறானோ, செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோன்னு சொல்ற மாதிரி, எப்போ அவன் கண் முழிக்கிறானோ அப்ப நாங்க அவனுக்கு மங்களாசாசனம் பாடுவோம். துயில் எழ கமா பாடுவான் அப்படிங்கிறா. துயில் எழ இப்பு போட்டாச்சுன்னா என்ன ஆகும்னா, துயில் எழுப்புவதற்காக பாடுவான் அப்படின்னா, கண்ணனை எழுப்புவதற்காக நாங்க வந்திருக்கோம்னு அர்த்தம் ஆகும். ஆனா அந்த இப்ப எடுத்துட்டு சேவிச்சோம்னா, துயில் எழ, கண்ணன் தன்னுடைய துயிலிலிருந்து எழ, அதுக்கப்புறம் நாங்க மங்களாசாசனம் பாடுவோம் அப்படின்றது இப்ப இல்லாம சேவிக்கிற பாடம். துயில் எழ பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா. நீ அவன் இந்த வாயில் காப்பான் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு தெரியும், எல்லாம் தெரியும், ஆண்டாள் யாரு, கோபிமார்கள் யாரு எல்லாம் தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரசமா ஒரு கான்வர்சேஷன், ஒரு டைலாக் வச்சுக்கிறதுல அவனுக்கு ஒரு ஈடுபாடு. இந்த மாதிரி వ్యక్తిகள்லாம் கிடைப்பாளா? இல்லையா? அதுவும் ராத்திரி காத்தா என்ன ஒரு 3 மணி 4 மணி பொழுதுல. அதனால அவன் சும்மா பேசி வாயை சீன்றான், இவன் எப்படி என்ன ஆன்சர் பண்றா அப்படின்னு. சரி ஓகே, நீங்க சொல்ற ஆன்சர்ஸ்ல நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன், நீங்களே போய் திறந்துக்கோங்க, கதவை திறந்துக்கோங்க அப்படின்னு விடுறானா. அப்போ சொல்றார், இல்ல இல்ல நாங்க திறக்க மாட்டோம், நீ தான் திறக்கணும், நீ நிலக்கதவும் நீக்குங்கிறா. நீ, அதாவது வாயில் காப்பான நீ நேச நிலைக்கதவம் நீக்கு அப்படிங்கிறா. நீ தான் திறக்கணும். இப்போ கோயிலுக்கு போறோம், கோயில்ல என்ன பண்றா, தீர்த்தம் இந்த அர்ச்சகர் தானே கொடுக்குறாரு. சட்டாரி யாரு சாதிக்கிறார்? அர்ச்சகர் தான் சாதிக்கிறார். அது இல்லாம அர்ச்சகர் சொல்றாரு வச்சுக்கோங்க, இந்த தீர்த்தம் இருக்கு, சட்டாரி இருக்கு, நீங்களே போய் எடுத்துக்கோங்க, நீங்களே தீர்த்தம் எடுத்துக்கோங்க, பஃபே மாதிரி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க. ஒரு பாட்டிலோட சில பேர் வருவாளே, ஆத்துக்கு கொண்டு போறேன்னு, நான் ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், 10 ஸ்பூன் எடுத்துக்கிறேன்னு கொண்டு போங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது முறையே கிடையாது இல்லையா? அவர் சாதிக்கணும், தீர்த்தத்தை சட்டாரியை அவர் சாதிக்கணும், அர்ச்சகர் சாதிக்கணும். அது மாதிரி சொல்றான், நீ நேர்நிலைக்கதவும் நீக்கு ஏகலோர் எம்பாவான்னு இந்த
கோயில் காப்பான் வாயில் காப்பான் அவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ள போறா அப்படின்னு. இது வந்து பாசுரார்த்தம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த பாசுரார்த்தம் எல்லாம். இப்போ இந்த பாசுரம் வந்து முழுக்க முழுக்க எம்பெருமானாருடைய வைபவம் தான். திருப்பாவை முழுக்கவே எம்பெருமானாருடைய வைபவமாகவே சொல்றது உண்டு. அதுலயும் குறிப்பா இந்த 16வது பாசுரம் எம்பெருமானாருக்கே அப்படின்னு சொல்லிடலாம், ஏவக்காரம் சொல்லிடலாம். நீ அவர் தான் வந்து என்ன பேர் அவருக்கு, உடையவர்னு பேரு. நித்திய விபூதியும் லீலா விபூதியும் உடையவர் பெருமாள் அவருக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்கார். நீ பார்த்து யாரை உள்ள விடுறையோ அவளுக்கு மோட்சம் உண்டு. அந்த பங்குனி உத்திரம் அந்த ஒரு ஒரு திவ்யமான அந்த திருநாள் போது கஜத்திரை மனசந்திக்கிறார் இல்லையா எம்பெருமானார். அப்ப கேட்கிறாரு, எனக்கு நீ மோட்சம் கொடுத்துருவ, ஆனா என்னுடைய சம்பந்தம் இருக்கிறவா எல்லாருக்கும் மோட்சத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு எம்பெருமானார் பிரார்த்திக்கவே அவருடைய அந்த இதுக்கு இணங்க பெருமாளும் அவருக்கு உடையவர், நீ வந்து நீதான்ப்பா உடையவர், நீ பார்த்து யாரை சொல்றியோ அவருக்கு மோட்சம், நீ பார்த்து யாரை இல்லைன்னு சொல்றியோ அவருக்கு மோட்சம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனாலேயே இந்த பங்குனி உத்திரத்தை நம்ம கொண்டாடுறோம். அதனால இவர் தான் வந்து அந்த கதவை திறந்து விடக்கூடியவர், எம்பெருமானார் தான் கதவை திறந்து விடக்கூடியவர். அதனால இந்த பாசுரம் எம்பெருமானாருக்கே வந்து உரித்தான ஒரு பாசுரம். இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஆச்சாரியன்னு ஒரு சப்தம் இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு ஆச்சாரியன் இருப்பார் இல்லையா. ஆனா இந்த கிருஷ்ணமாச்சாரியார் அப்படி சொல்றது, திருவேங்கடாச்சாரியார், அப்புறம் சோழமலாச்சாரியர் எல்லாம் ஆச்சாரியான்னு சொல்றோம். ஆனா வெறும் ஆச்சாரியா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த சப்தம் யாரை குறிக்கும் அப்படின்னா எம்பெருமானாரை தான் குறிக்கும். மிச்ச வாழ்க்கலாம் எம்பெருமானாரோட சம்பந்தத்தினால ஆச்சாரியத்துவம் இருக்கு, அவ்வளவுதான். பகவான் அப்படின்னு சொல்றா. பகவான் என்ன, பகத்தை உடையவன் பகவான். ஞான பல வீரிய சக்தி விஜய தேஜஸ் எல்லாம் சொல்ற, ஐஸ்வர்ய இந்த மாதிரி கல்யாண குணங்களை உடையவன் பகவான், அது பெருமாள் தான். அப்போ வியாச பகவான், பரமா வேற என்ன நிறைய பகவான் சொல்றா இல்லையா. அவர்லாம் அந்த சுக பகவான் என்ன சொல்றா. ஏன் பகவான் அப்படின்னா பெருமாளுடைய சம்பந்தத்தை இருக்கிறதுனால இந்த பகவான்ற ஒரு கௌரவம் தோற்ற சொல்றது, அவ்வளவுதான். ஆனா பெருமாள் தான் பகவான், மிச்சம் யாருக்கும் அந்த பகவான்ற பேரே பொருந்தாது. அது மாதிரி ஆச்சாரியன் அப்படின்னா, ஆச்சாரியன்னா நேரா எம்பெருமானாரை தான் குறிக்குமா, வேற யாரையுமே குறிக்காது. மிச்சவாளுக்கெல்லாம் எப்படி அந்த ஆச்சாரத்துவம் இருக்கு அப்படின்னா எம்பெருமானுடைய சம்பந்தத்தினாலே அப்படிங்கிறா. இது வந்து புரியுறது. எம்பெருமானாருக்கு பின்னால வந்த ஆச்சாரியர்களுக்கு நமக்கு இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா எம்பெருமானுடைய திருவடியை பற்றி இருக்கா, அதனால அவளுக்கு எம்பெருமானாருடைய சம்பந்தம் இருக்கு, புரியுறது. சரி, ஆனா எம்பெருமானார் காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், பெரிய நம்பி, ஆள வந்தார், மணக்கால் நம்பி, உய்யக்கொண்டார், நம்மாழ்வார், நாதமணி, இவாள்லாம் யாரு, குரு பரம்பரா பிரபாவத்துல முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியா. குரு பரம்பரா பிரபாவம்ன்றது ஒரு ஹாரம் இல்லையா. பெரிய பெருமாள் தொடங்கி மணவாள மாமனிகள் ஈராக இருக்கக்கூடிய ஒரு ஹாரம். இந்த ஹாரத்துல நடு நாயகமா இருக்கக்கூடிய ஒரு எம்பெருமானார். அதனாலதான் இன்னைக்கு நாயகனா நின்ற வந்து மிடில் நடுவான பாசுரம் அது. நாயகன் தான் எம்பெருமானார் தான். இப்போ ஒரு முத்து மாலை இருக்கு, முத்துமணி மாலை இருக்குன்னா இங்கெல்லாம் வெள்ளை கலர்ல இருக்கும் அந்த முத்துக்கள் எல்லாம். நடுவுல தங்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அது மட்டும் ஒரு ரெட் சிவப்பா இருக்கும், இல்ல ஒரு பச்சையா இருக்கும். மிச்சம்லாம் திருப்பி அப்படியே வெள்ளையா இந்த சைடு வரும். அப்ப இந்த சைடு வெள்ளை, இந்த சைடு வெள்ளை, நடுவுல மட்டும் ஒரு மாணிக்கம் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி மாணிக்கம் தான் எம்பெருமானார். எல்லாருமே மிச்சவா எல்லாம் எம்பெருமானாருடைய ஏற்றத்தை காட்டுவதற்காகவே அவதரித்தவர்கள்னு சொல்லலாம். பெரிய பெருமாள் தொடங்கி மணவாள மாமனிகள் ஈராக பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், சேன முதலியார், நம்மாழ்வார், நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆள வந்தார், பெரிய நம்பிகள், எம்பெருமானார். அப்புறம் இந்த சைடு எம்பார் வட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை வடக்கு திருவிதை பிள்ளை பிள்ளைலோகாச்சாரியார், திருவாய்மொழி பிள்ளை, மணவாள மாமனிகள், இந்த மாதிரி பார்க்கிறோம். இப்ப எம்பெருமானாருக்கு பின்னாடி இந்த குரு பரம்பரா பிரபாவத்தை நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், லட்சுமிநாத சமாரம்பாம். லட்சுமிநாதனா எம்பெருமான் அவன் கிட்ட ஆரம்பிச்சது. லட்சுமிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம். நாதமுனிகள் மற்றும் யாமன முனிகள், யாமுனாச்சாரியார் ஆள வந்தார், இவர் மத்தியஸ்தத்துல இருக்கா. அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் அப்படிங்கிறார். லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம். அவளுடைய ஆச்சாரியர் பர்யந்தம்
அந்த ஈராக இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரமம். வந்தே குரு பரம்பராம், இப்பேற்பட்ட குரு பரம்பரையை நான் வணங்குகிறேன். இது ஒரு கிரமம். இதுக்கு இன்னொரு கிரமம் இருக்கு. அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபவர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதுல என்னது, அஸ்மத் குரு சமாரம்பாம், என்னுடைய குரு, அடியனுடைய குரு, அவர்கிட்ட இருந்து ஆரம்பித்து யதிசேகர மத்தியமாம், யதிசேகரான ராமானுஜர் எம்பெருமானார் நடுநாயகமா இருக்கா, லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம், லக்ஷ்மி வல்லபனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை அவனை வச்சு முடிக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்டர், அந்த கிரமமும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் சரி, நடுநாயகமா இருக்கக்கூடியவர் எம்பெருமானார் தான். நீங்க அந்த ஆர்டர்ல லட்சுமிநாதன் சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் வழிபாட்டாலும் நடுவில் இருக்கக்கூடியவர் எம்பெருமானார் தான். அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமா அப்படி பார்த்தாலும் நம்பெருமானார் எப்பவுமே நடுவுல தான் இருப்பார். இந்த சைடு அந்த சைடு பேலன்ஸ் அவர். இப்ப எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, எம்பெருமானார் காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு எப்படி எம்பெருமானார் சம்பந்தம் உண்டு, ராமானுஜ சம்பந்தம் உண்டு அப்படின்னா, பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் அந்த கதை தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அதில் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடலாம். நம்மாழ்வார் காலத்துல நம்மாழ்வார் பரவமதிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரே சோகமா இருக்கா, நம்மாழ்வார் பதவி பறிச்சிருவார் அப்படின்னு. நம்மாழ்வார் எம்பெருமான் கூட்டிட்டு போயிட்டான் நம்மாழ்வார. அதுல வந்து ஒரு ஆச்சரியமே கிடையாது. இவருக்கு மதுரை கவி ஆழ்வார் அவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. இப்போ ஆழ்வார் கனவுல தோன்றி, கவலைப்படாத மதுரை கவி ஆழ்வார், நீ போய் தாமிரபரணி ஆத்துல தீர்த்தத்தை கொணர்ந்து அதை நீ காய்ச்சி அதுல நான் வருவேன் அப்படின்னு சொல்லவே, மதுரை ஆழ்வார் தாமிரபரணி ஆத்துக்கு போய் தீர்த்தத்தை கொண்டு வந்து காய்ச்சி நம்மாழ்வார் வருவார்னு அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்கும்பொழுது நம்மாழ்வார் வரலையாம். அப்ப ஒரு ஆச்சாரியர் வரார். அந்த ஆச்சாரியார் யாருன்னு யாருக்குமே தெரியல, அஞ்சலி முதிரையோட இருக்கார். அப்போ நம்மாழ்வார் திருப்பி பிரத்யட்சமாகி சொல்றார், இவர் நான் இல்ல, ஆனா இவர் தான் பவிஷ்யத்துல வரக்கூடிய ஆச்சாரியர், பவிஷ்யதாச்சாரியர். இவருக்கு ராமானுஜர் எம்பெருமானார் உடையவர் இந்த மாதிரி பேர்களோட விளங்குவார். கலியும் கெடும் கண்டு கொன்மின்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய சம்பிரதாயத்தை பறக்க விஸ்தாரமா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியவர் இவர் தான் பவிஷ்யதாச்சாரியர்னு சொல்றார். அந்த விக்கிரகத்தை நீங்க இன்று தொடங்கி பூஜியுங்கோள், வழிபாடு செய்யுங்கோள் அப்படிங்கிறார். மதுரை கவியாளை தொடங்கி மதுரை கவியாளோட வம்சத்தவர், அதுக்கப்புறமா ஏனைய ஆச்சாரியர்கள் அந்த குரு பரம்பரை இருக்கிறவாள்லாம் அப்படியே பூஜிச்சுட்டே வரா. அவளுக்கும் இந்த பவிஷ்யதாச்சாரியாருடைய சம்பந்தம், அதாவது ராமானுஜ சம்பந்தம் ஏற்படுறது. அதனாலதான் அவளுக்குமே வந்து ராமானுஜ சம்பந்தம் ஏற்படுறது. இப்ப ராமானுஜர் எதுக்குன்னா நடுநாயகமா திகழக்கூடியவர் அப்படின்னு பாக்குறோம். திருப்பாவையில் இந்த 16 பாசுரம் முழுக்க முழுக்க ராமானுஜருடைய பிரபாவம், எம்பெருமானார் பிரபாவம். சரி, இது பார்த்தாச்சா. இப்போ நேற்றுக்கு என்ன பார்த்தோம், சிஷ்ய லட்சணம் பார்த்தோம். இப்போ ஆச்சாரியன் அப்படின்னு பார்க்க போறோம். ஆச்சாரியன் அப்படின்னா என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா அந்த காலத்துல இப்ப நம்ம ஒரு நிமிஷம், குரு பரம்பரை பார்த்தோம் இல்லையா, அதுல என்ன எப்படி ஆரம்பிக்குது, பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், சேனாமுதர், நம்மாழ்வார். இப்ப நம்மாழ்வார் தான் முதல்ல ஒரு ஆச்சாரியர். ஆழ்வாரும் கூட என்ன பண்ணார், அவர் வேதத்தை திராவிடமாக செய்தார் என்னன்னு பார்க்கிறோம். சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய வேதம் அதை வந்து தமிழ்ல மாத்தி திராவிட வேதம் பண்ணார். இதுக்கு ஆச்சாரியத்துல ஒரு சூத்திரம் இருக்கு. மேகம் பருகின சமுத்திராம்பு போலே நூற்கடல் சொல் இவர் வாயனவாய் திருந்தினவாறே சர்வதா சர்வ உபஜீவியமாமே. சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்துல இருக்கு நிறைய தீர்த்தம் இருக்கு, ஆனா அதை பருக முடியுமா? பருக முடியாது. ரொம்ப தாகமா இருக்கனாலும் கடல்ல போய் நம்ம சாப்பிட முடியுமா? பண்ண முடியாது. அதை எடுத்து நம்ம தளிகை பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா அதே அந்த சமுத்திரம் இருக்கு இல்லையா, அந்த சமுத்திரத்துல அந்த மேகமானது அந்த சமுத்திர தீர்த்தத்தை எடுத்து வர்ஷிக்கிறது, அந்த மலை மேல வர்ஷிக்கிறது. அந்த மலையிலேருந்து அப்படியே அருவி மாதிரி வருது, அருவி காட்டாறா போறது, அந்த காட்டாறு ஒரு ஏரியில வந்து தங்குறது. இதை நம்ம பாக்குறோம் இல்லையா. மேகம் பருகின சமுத்திராம்பு போலே அப்படின்ற எதுக்கு என்னன்னா, வாய்க்கொள்ள வழங்காதபடி விரசமாயும் ஸ்பர்ச காலாதி நியமங்களோடே கூடினாதா இருக்கும் கடல் நீரானது. கடல் நீருக்கு என்ன ஒரு குற்றம் அப்படின்னா, அதை வந்து விரசம், அதை சாப்பிட முடியாது, அது தொடவும் முடியாது, எல்லா நேரங்களிலும் தொட முடியாது.
அந்தந்த காலத்துல தொட முடியும், இந்த திதியில தொடலாம் அப்படிலாம் இருக்கு. அந்த மாதிரி நியமங்களோட கூடினா இருக்குங்கிற கடல் நீரானது என்ன பண்ணப்படுறது, அந்த கடல் நீரை வந்து மேகம் அப்படியே கிரகிக்கப்பட்டு வர்ஷிக்கப்படும் அளவில் அந்த மேக சம்பந்தத்தாலே வைரஸ்யம் நீங்கி எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் போக்கியமாவது போல மழை நீரா பொழிஞ்சிடுத்து அப்படின்னா, இந்த மழை நீர் ரொம்ப சுத்தமா இருக்கு இல்லையா, அதை யார் வேணா இது பண்ணலாம். அதே மாதிரிதான் எம்பெருமான் வந்து சமுத்திரம் போல. அதுல சொன்ன அர்த்தம் இருக்குல்ல, இந்த வேத அர்த்தம். வேதம் வந்து ஒரு கடல். வேதம் ஒரு கடல் அப்படின்னா நம்மளோட என்ன பண்றாரு, அதுல எடுத்து எல்லாருக்கும் உபயோகமா இருக்கிற மாதிரி பண்றாரு. அதனாலதான் வேதம் மேகம் பருகின சமுத்திராம்பு போலே நூற்கடல் சொல் இவர் வாயனமாய் திருந்தினமாறே சர்வதா எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி அடுத்து சர்வ உபஜீவியமாமே அப்படின்னாரு. எல்லாருக்கும் பயன்படும்படியாக இருக்கு. இது நம்மாழ்வாருடைய பிரபாவம். இப்ப நம்மாழ்வார் என்ன பண்ணார், திருவாய்மொழி கொடுத்தார். கொடுத்துட்டு என்ன பண்ணார், திருவாய்மொழி மட்டும் கொடுத்துட்டு போனா யாருக்காவது புரியுமா? புரியாது. அதுக்கு வியாக்கியானம் வேணும் இல்லையா, கமெண்டரி வேணுமே. அதனாலதான் நம்ம சொல்றோம், மிக்க இரணையும் மையா மயிரையும் தக்கனையும் கிடையாக தக்கலும் அப்படின்னு அதுல வான்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் 1000மும் ஈன்ற முதல் தாய் சடகோபன்கிறோம். பெற்றெடுத்த தாய் சடகோபன், ஈன்ற முதல் தாய் சடகோபன். அதுக்கப்புறம் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் அப்படிங்கிறோம். 2 தாய், முதல் தாய் சடகோபன், 2வது தாய் ராமானுஜர். இதுல யாருக்கு ஏற்றம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடையாது. நம்மாழ்வாரை சொன்னா எம்பெருமானார் ரொம்ப சந்தோஷப்படுவார். எம்பெருமானாருக்கு சொன்னோன்னா நம்மாழ்வார் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால இதுக்கு ஒரு ஆன்சரே கிடையாது. 2 பேருமே நம்மளுக்கு உச்சிதம் தான். இந்த தாயா அந்த தாயா, யசோதை பெரியவளா தேவகி பெரியவளா? அதே மாதிரிதான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு சொல்ற மாதிரி தேவகி அப்படின்றது நம்மாழ்வார் ஸ்தானத்தை வச்சுட்டோம்னா, யசோதைன்றது எம்பெருமானார் ஸ்தானம். ஒருத்தி மகனாய் பிறந்து நம்மாழ்வார்ன்ற தாயில பிறந்து எம்பெருமானார்ன்ற தாயில வளர்க்கப்பட்ட திருவாய்மொழி அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, எம்பெருமானார் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருக்கு, ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு தான் சொல்வார். ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் சொல்றது உண்டு. ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் அருளால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம் பெறுத்தார். பின் ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு சொல்வார், அவ்வளவுதான். அதுவும் ரொம்ப டெஸ்ட் எல்லாம் வச்சு உண்மையிலே வந்து கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி இருக்கா, ஞானம் இருக்கா, அனுஷ்டானம் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அர்த்தத்தை வர்ஷிப்பா ஆச்சாரியர்கள். ஆனா எம்பெருமானார் பார்த்தார், இப்படியெல்லாம் பண்ணினானா பிற்காலத்துல வரக்கூடிய மந்த புத்திகளுக்கு புரியவே புரியாது. யாரும் டெஸ்ட்லாம் இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கே வரல, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவா. இப்ப யாருக்கு லாஸ்? இது அவளுக்கு லாஸ் இல்லை, எம்பெருமானுக்கு லாஸ். அவன் சொத்தை வந்து சேர்க்கவே இல்லையே. இவர் தான் ஆச்சாரியன், எம்பெருமானார் தான் ஆச்சாரியன் பார்க்குறோம். ஆச்சாரியனோட வேலை என்ன? சொத்தை எடுத்து சுவாமிகிட்ட சேர்க்கணும், அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி டெஸ்டே வேண்டாம், நாங்க வாட்டில் ஜாலியா இருக்கோம் அப்படின்னு போயிடுவாளே வாழலாம், கலியுகத்தில் இருக்கக்கூடியவாள்லாம். அதனால என்ன பண்றாரு, யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ, இதான் உயிரான வார்த்தை. சும்மா எல்லாருக்கும் அப்படியே பொத்தாம் பொதுவா சொல்றது இல்ல. ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம் பெறுத்தார். பின் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு, ஆனா அருகதை இல்லை, தகுதி இல்லையோ, பரவாயில்ல, நீ தகுதியை பார்க்காத, அருகதையை பார்க்காத, ஆசையை பார்த்து உபதேசி அப்படின்னு எம்பெருமானார் சொன்னார். அதனால்தான் எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமான் பேரிட்டு நாட்டி வைத்தாருங்கிறார். இதுக்கு என்ன பேர் இதுக்கு? எம்பெருமானார் தரிசனம். இந்த நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சாம்ராஜ்யத்துக்கு எம்பெருமானார் தரிசனம்னு யாரு பேர் வச்சா? நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார், அவரே கொடுக்கிறார் பேரை. அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிவிக்கா, எம்பெருமானார் தான் வளர்த்திருக்காரு. அதான பார்த்தோம், இதத்தாய் ராமானுசன் சொல்றோம் இல்லையா, அவர் தான் வளர்த்திருக்கார். எப்படி வளர்த்திருக்கார்? என்ன இது போட்டாரா, உரம் போட்டாரா, இல்லை என்ன போட்டார்? அவர் ஏதாவது கமெண்ட்ரி பண்ணியிருக்காரா? அவர் பண்ணல. ஆனா என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அதுக்கும் உபதேசத்தமாலை பாசுரம் தான். பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள யோகி. 5 பேர் திருவாய்மொழியை காத்த குணவாளர் என்று நெஞ்சே கூறுங்கிறார் மணவாள மாமனிகள். 5 பேர் எடுக்கிறார். முதல்ல பிள்ளான், திருக்குறுகை பிரான் பிள்ளான் இருக்கிற முந்துரவே பிள்ளான் என்ன பண்றாருன்னா, முதலானவர் செய்தவர்களும் அந்த வியாக்கைகள் அன்றாயில் அந்தோ திருவாய்மொழி பொருளை தேர்ந்துரைக்க வல்ல குருவார் இக்காலம் நெஞ்சே கூறு அப்படின்னு சொல்லிட்டு முதல் வியாக்கியானம் எம்பெருமானார் என்ன சொல்றார், இந்த 5 பேர் மூலமாக திருவாய்மொழிக்கு வியாக்கியானம்
அமையட்டும் அப்படின்னு கடாட்சம் பண்றார் எம்பெருமானார். அவர் எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு அவர் தான் எழுதணும், அவர் தான் பண்ணியிருக்கணும்னு நினைச்சிருந்தா எம்பெருமானாருடைய புனர் அவதாரமான மணவாள மாமனிகள் பண்ணிட்டார். ஈடு திருவாய்மொழி ஈடு இருக்கு இல்லையா, ஈடை வந்து மனநம் பண்ணிட்டே இருக்கார். ஈட்டு பெருக்கிறனே பேரு. அதனால எம்பெருமானார் பண்ணான்னா மணவாள மாமனிகள் பண்ணான்னா எல்லாம் சேம் தான் வச்சுக்கலாம். இருந்தாலும் எம்பெருமானார் காலத்தை என்ன பண்ணியிருக்காரு எம்பெருமானார், இந்த 5 பேருக்கு விசேஷமா கடாட்சம் பண்ணி நீங்க கமெண்ட்ரி எழுதுங்கோ 6000 படி அப்படின்னு ஒண்ணு முதல்ல. தெல்லாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் எதிராசர் பேர் அருளால் உள்ளாரும் அன்புடனே மாறன் மறைப்பொருளின் அன்று உரைத்தது இந்த மிகு 6000ன்னு முதல்ல ஒரு வியாக்கியானம் அமைந்தது. அதுக்கப்புறமா தன்சீரை ஞானியர்கள் தாம் புகழும் வேதாந்தி நஞ்சியர் தம் பட்டர் நல்லொருளால் தன்சீரை ஞானியர்கள் தாம் புகழும் வேதாந்தி நஞ்சியர் தாம் பட்டர் நல்லொருளால் பட்டருடைய நல்லொருளால எஞ்சாத ஆர்வமுடன் மாறன் மறைப்பொருளை நன்குரைத்தது ஆய்ந்துரைத்தது 9,000 படி. பட்டருடைய நல்லொருளாள்ங்கிறார். பட்டருக்கு யாரு கடாட்சம் பண்ணது? எம்பெருமானார் தான். அதனால எல்லா எம்பெருமானார் கிட்ட தான் வந்து சேரும். இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஏதாவது ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அது கரெக்டா தப்பான்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுக்கலாம். என்ன பண்ணினாலும் எம்பெருமானாருடைய கிரேட்னஸ்ல வந்து முடிஞ்சதுன்னா அது கரெக்ட். இப்போ பட்டர் நல்லொருளால் அப்படின்னு சொல்றாரு மணவாள மாமனிகள். இப்போ பட்டர் தானே இங்க அனுகிரகம் பண்ணியிருக்காரு, எங்க எம்பெருமானார் பண்ணியிருக்காருன்னா பட்டருக்கு யார் பண்ணியிருக்காரு? எம்பெருமானாருடைய கட்டாட்சம் தான், வேற அது தவிர வேற இல்லை. அதனால தன் சீரை ஞானியர்கள் தாம் புகழும் வேதாந்தி நஞ்சியர் என்ன பண்ணினார்? 9,000 பண்ணார், 9,000 படி. அதுக்கப்புறமா நம்பிள்ளை தம்முடைய நல் அருளால் ஏவியிட பின் பெரியவாச்சான் பிள்ளை அதனால் இன்பா விருபத்தி மாறன் மறைப்பொருளை சொன்னது 24,000 படி பெரியவாச்சான் பிள்ளை அனுகிரகிச்சது. இது அதுக்கப்புறமா 36,000 படி இருக்கு. 36,000 படி யாரும் இது அனுகிரகிச்சிருக்கா? தெள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெறிதன்மை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை. வள்ளல்ன்ற வார்த்தை விட்டார். வடக்கு திருவீதி பிள்ளைக்கு அடைமொழி வள்ளல். 36,000 படி வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறைப்புள்ளை நன்குரைத்தது 36,000 அப்படிங்கிறார். இது 36,000 படி. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். கடைசியில 12,000 படின்னு ஒண்ணு இருக்கு. அது வாதிகேஸ்வரி ஜீயர் அருளை செய்தது. அவருக்கு மணவாள யோகி அப்படின்றது. அன்போடு அழகிய மணவாளச்சியர் பின்போரும் கற்றென்று பேசுகைக்கா தம்பெரிய போதமுடன் மாறன் மறையின் பொருள் உரைத்தது ஏதமேல் 12,000. பாக்குறோமா இல்லையா? அப்போ இந்த வியாக்கியானங்களை வச்சு எம்பெருமானார் தன்னுடைய கட்டாட்சத்தினால இவாளுக்கு அனுகிரகம் பண்ணி திருவாய்மொழியை அப்படியே இதத்தாய் ராமானுஜன் சொல்றபடி ஆக்கினார். இப்போ வேதம் இருக்கு, வேதத்தை எல்லாராலையும் தொட முடியாது. பிராமணர்கள், அப்புறமா கத்திரியர், வைசிய, இவ 3 வருடத்தவர் ஒரு பகுதியில் தொடலாம். பிராமணருக்கு முழு அதிகாரம் உண்டு, வேதத்தை கற்கலாம், கற்பிக்கலாம், எல்லாம் உண்டு. கத்திரியர், வைசியர் அவளுக்கு சிலது மாறும். இதுல சில ஆஸ்பெக்ட் தான் பண்ண முடியும் அப்படின்லாம் இருக்கு. இருந்தாலும் எல்லா காலத்திலையும் தொட முடியாது. சமுதிரத்தை எப்படி நம்ம எல்லா காலத்தையும் தொட முடியாதோ வேதத்துக்கு சில குறைபாடுகள் உண்டு, இந்த காலத்துல தொட முடியாதுன்னு. அதுக்கு இன்னொரு சூத்திரம் இருக்கு ஆச்சாரியத்துல. மிருத்கடம் போலன்னே பொற்குடம் அப்படிங்கிறார். மிருத்கடம் மண்ணானால ஒரு குடம், ஒரு மண்ணால பண்ணப்பட்ட ஒரு குடம். அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதை தொடணும் அப்படின்னா சுத்தி நிறைய இருக்கணும், அப்பதான் தொட முடியும் அந்த மண்ணாலான குடத்தை. ஆனா பொற்குடம், கோல்டன் பாட் இருக்கு இல்லையா, தங்கத்தான ஆன குடம், அதுக்கு அது ஸ்வதகா சுத்தி, தனியா சுத்தி பண்ணி அதுக்கப்புறமா தொட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அருள் செயல் இதெல்லாம் அப்படிதான், தங்கக்குடம் மாதிரி யார் வேணா தொடலாம். ஆண்கள் மட்டும் தொடலாம் கிடையாது, பெண்கள் தொடலாம், பேதையர்கள் தொடலாம், அதுக்கப்புறம் எல்லா காலத்திலையும் தொடலாம். வேதத்தை அப்படி இல்லை. அதனால வேதத்துக்குள்ள குறைய போக்கினவர் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லலாம். வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு. ஸோ அவர் ஒரு மேகம் மாதிரி சொல்றது உண்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ மேகம்னு நம்மாழ்வாரை பார்த்தோம் இல்லையா, இதே மேகமாக நம்ம எம்பெருமானார் அனுபவிக்க போறோம். எம்பெருமானார் அவர் அனுபவிக்க போறோம். நேற்றுக்கு என்ன பார்த்தோம்? உடையவர் உடையார், அப்புறமா மதுரகவி ஆழ்வார், தலைமீது அடிப்பொடி, இவாள்லாம் சிஷ்ய லட்சணத்துக்கு வந்த பறவைகள், கிளி போன்ற சிஷ்யர்கள் இவாள்லாம். இப்போ இன்னைக்கு பார்க்க போறவ யார் அப்படின்னா, அன்பு கூறும் அடியவர், உரையில் இடாதவர், புயற்கை அருள் மாறி குணந்திகள் கொண்டல் போர்வாரை மேகம் என்னும் அப்படின்னு ஆச்சாரியத்தை எடுக்கிறார். 155வது சூத்திரம்.
பூண்ட நாள் சீர்கடலை உட்கொண்டு திருமணி நன்னிறமுத்து உயிரளிப்பான் தீர்த்தகரதா எங்கும் திரிந்து ஞானகிரதத்தை பூரித்து தீங்கின்றி வாழ்ந்து சுரிந்து கொடுத்தது நினையாதே லஜ்ஜித்து வெளுத்தொழித்து கண்டுகொண்டு பர சமிருதியே பேரான அன்பு கூறும் அடியவர் உரையிலிடாதவர் புயற்கை அருள் மாறி குழந்தைகள் கொண்டல் போல்வாரை மேகம் என்னும் இவாழ மேகம் போல அப்படிங்கிறார். இப்ப நம்ம தேவையானவர் எம்பெருமானார் மட்டும்தான். இங்க எம்பெருமானாருக்கும் மேகத்துக்கும் என்ன ஒரு சாமியம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பூண்ட நாள் சீர்கடலை உட்கொண்டு, முதல்ல சொல்றது பூண்ட நாள் சீர்கடலை உட்கொண்டு. இப்ப மேகம் வர்ஷிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? கடலுக்குள்ள போய் அந்த ஜலத்தை எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் மேகமானது வர்ஷிக்க வேண்டும் காலங்களில் கடலே புக்கு அதில் நீரை பருகுமா போலே நீண்ட தோல் மால் கிடந்த நீர்கடல் நீராடுவான் பூண்ட நாளெல்லாம் புகும் என்றும் திருமால் சீர்கடலை உட்புதிந்த சிந்தனையோன் என்று சொல்லுகிறபடியே நாள்தோறும் எம்பெருமான் கண் வளர்ந்தருளுகிற கடலிலே அவகாகித்து எம்பெருமானார் என்ன பண்ணுவாரா? இப்ப எம்பெருமானான்ற அந்த திருநாமத்துக்கு பதில ராமானுஜர் சொல்றேன். ஏன்னா எம்பெருமான்னு சொல்ல வேண்டியிருக்கு, எம்பெருமானாருன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதனால கொஞ்சம் குழப்பங்கள் வரது வாய்ப்பு இருக்கு. அதனால ராமானுஜர் இல்ல உடையவர் அப்படின்னு சொல்றேன். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. மேகம் இருக்கு. மேகம் வர்ஷிக்கணும் அப்படின்னா கடலுக்குள்ள புகுந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து வர்ஷிக்கும். அதே மாதிரி எம்பெருமானார் உடையவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பெருமாள் தான் ஒரு சமுத்திரம், காம்பீரியம் தோற்றப்படுத்திருக்கக்கூடிய அந்த குணக்கடல். அந்த குணக்கடலுக்குள்ள புகுந்து அவன் என்ன அனுபவிக்கிறாராம். நாள்தோறும் டெய்லி எம்பெருமான் கண் வளர்ந்தவர்களுடைய கடலிலே அவகாகித்து எம்பெருமான் நல்ல கடல் மாதிரி படுத்துட்டு இருக்கான். அதுக்குள்ள ராமானுஜர் புகுந்து அவனுடைய கல்யாண குணக்கடலை அனுபவிக்கிறார். அவனுடைய திருக்கல்யாண குணக்கடலை மனவுட்கொண்டு என்கிறபடியே அதான் இங்க பூண்ட நாள் சீர்கடலை உட்கொண்டு. எப்ப பார்த்தாலும் பெருமானுடைய கல்யாண குணங்களையே நினைச்சிட்டு இருக்காராம் எம்பெருமானார் உடையவர். அதனால சீர்கடலை உட்கொண்டு மேகம் எப்படி தீர்த்தத்தை கடலுக்குள்ள போய் எடுக்குமோ அதே மாதிரி எம்பெருமான்ற அந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை அப்படியே அனுபவிச்சுட்டு அதை எடுத்துட்டு வராராம். சரி, அதுக்கப்புறமா திருமேனி நன்னீரமுத்து. திருமேனி நன்னீரமுத்துனா பெருமாளுக்கு என்ன திருமேனி கலர் இருக்கோ அதே மாதிரி இவாளுக்கும் பெருமாள் மாதிரி ஆயிடுறாராம். இந்த மாதிரி மக்கள் யாரு? எம்பெருமானார், கலியன், முதலாழ்வார்கள் இவாள்லாம். இப்ப அவளை விட்டுருங்க, ஒரு செகண்ட் விட்டுருங்க. எம்பெருமானாரை மட்டும் வச்சுக்கோங்க, ஏன்னா அதான் நமக்கு தேவை. திருமால் திருமேனி யொக்கும் என்றும் கண்ணன்பால் நன்னிறங்குள் கார் என்றும் சொல்லுகிறபடியே மேகமானது எம்பெருமானுடைய திருமேனியோடொத்த நிறத்தை உடைத்தா இருக்குமா போல. மேகம் எப்படி இருக்கும்? கருத்த மேகம். எம்பெருமான் எப்படி இருக்கான்? அவனும் கருப்பா இருக்கான். ஸோ மேகத்துக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு சாமியம் என்ன? கருமை அப்படின்னு. இல்லையா? ரொம்ப கருப்பா இருக்கு, ரெண்டு பேரும் கருப்பா இருக்கா. அதே மாதிரி உள்ளே தியானிக்கப்படுகிற முகில்வண்ணனுடைய நிழலீட்டாலே அவனோடொத்த நிறத்தை உடைத்தா இருக்குமா போலே உள்ளே தியானிக்கப்படுகிற முகில்வண்ணனுடைய நிழலீட்டாலே அவனோடொத்த நிறத்தை உடையவர்கள் எம்பெருமானை உள்ளே தியானம் பண்ணிட்டே இருக்கார் எம்பெருமானார் ராமானுஜர். அதனால அவன் மாதிரியே ஆயிட்டார். எம்பெருமானை பார்த்தா இவர் யார்? இவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே திரு அவதாரம் பண்ணியிருக்காரான்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. அதனால திருமேனியும் அந்த மாதிரி மாறுறது அப்படிங்கிறார். திருமேனி நன்னீரமுத்து. எம்பெருமான் திருமேனியாவே ஆயிடுறார் எம்பெருமானாருங்கிறார். ராமானுஜரோட திருமேனி, அதாவது உடம்பு எப்படி இருக்குன்னா பெருமாள், ஒருவேளை இவர் பெருமாள் தானோ அப்படின்ற மாதிரி திருமேனி ஆயிடுறதான். திருமேனி நன்னீரமுத்து. ஏன் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் எம்பெருமானை பத்தியே நினைச்சுட்டு இருக்காரு, அதனால அப்படி ஆயிடுறது. ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் சொல்ற ஆண்டாள். பெருமாளுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு சரி ஏறார்ந்த கண்ணி அதுக்கு வருவோம். யசோதாக்கு ஏன் அந்த மாதிரி கருத்த கண்கள் அப்படின்னா கண்ணை எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கா. கண்ணன் கருப்பு, பார்த்து கண்ணனை பார்த்து இவளுக்கும் கருமை ஏறிடுது, அவ்வளவுதான். இது பெருமாள் பிராட்டுக்கு சொல்றது உண்டு. அதனால பெருமாளை பத்தி தியானிச்சுட்டே இருக்கிறதுனால இவரும் பெருமாள் மாதிரி ஆயிடுறார் ராமானுஜரும். அப்புறம் உயிரளிப்பான் தீர்த்தகரா எங்கும் திரிந்து. மேகம் இன்னொரு என்ன பண்ணுவோம்? மேகம்னா மேகமானது வர்ஷித்து பிராணிகளை ரட்சிப்பதற்காக உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து என்கிறபடியே ஆகாச பரப்பெங்கும் சஞ்சரிக்குமா போலே. மேகத்தோட வேலை என்ன? பிராணிகளை ரட்சிக்கணும், தாவரங்களை ரட்சிக்கணும். மழை வந்தா தானே எல்லாம் மீட்படுக்கோங்க. மழை பெஞ்சதான் எல்லாமே வாழ முடியும் இல்லையா? அதனால மேகமானது வர்ஷித்து பிராணிகளை ரட்சிப்பதற்காக என்கிறபடியே ஆகாச பரப்பெங்கும் சஞ்சரிக்காம மேகம் சுத்தின்றே இருக்கும், ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது.
பாசிங் கிளவுட்ஸ்ன்னு சொல்றா இல்லையா இங்கிலீஷ்ல, ஒரு இடத்துல நிற்காது, போயிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் போய் எல்லாருக்கும் கொடுக்கும். ஆகாசம் பரப்பெங்கும் சஞ்சரிக்குமா போலே சம்சாரிகளான சேத்தனர்களை ரட்சிப்பதற்காக தீர்த்தகராயின் திரிந்து தீதில் நன்னறி காட்டி எங்கும் திரிந்தேங்கிறபடியே லோக பாவனராய் எங்கும் சஞ்சரிப்பவர்களாய். இவெல்லாம் யாருன்னா எம்பெருமானார் போல்வார்லாம் எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருப்பா. ஒரு இடத்துல உட்காரவே மாட்டா, நிக்க மாட்டா. எல்லா இடத்துக்கும் போய் 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 அர்த்தங்களை வர்ஷிப்பா. அந்த அர்த்தத்தை வர்ஷிக்கிறதா மேகம் மழையை பொழியதற்கு சமானம். மேகமானது வர்ஷித்து பிராணிகளை ரட்சிப்பதற்கு. நம்மளும் பிராணிகள் தான், நம்ம வந்து அனிமல்ஸ் தான். நம்மளை யார் ரட்சிக்கிறா? எம்பெருமானார் அன்னைக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த கிரமத்தினாலதான் நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்படுறோம். அந்த 5 வியாக்கியானம் இருக்கு திருவாமொழியில, அது மூலமா அப்படியே வந்துட்டே இருக்கு. அஸ்மத் ஆச்சாரியன் சொல்றப்ப கூட நம்முடைய ஆச்சாரியன் நம்மளுக்கு அந்த உபதேசத்தை வர்ஷிக்கிறா. அதனாலதான் அந்த சொற்றொடர் எடுக்கிறார். உயிரளிப்பான் தீர்த்தகரதா எங்கும் தெரிந்து. தீர்த்தம் சமுத்திரத்துல இருக்கக்கூடியது பாவனமே கிடையாது. ஆனா இப்ப என்ன அது தீர்த்தம். தீர்த்தம்னா சுத்தமான தண்ணீர், எந்த ஒரு அசுத்தி கலக்காம இருக்கக்கூடிய தண்ணீருக்கு தீர்த்தம்னு பேரு. அதனால எங்கும் திரிந்து, எங்க பார்த்தாலும் திரிஞ்சுட்டே இருக்கா. ஞான ஹிருதத்தை பூரித்து. ஒரு மழைக்காலமே இல்லை, நல்ல வெயில் காலம், மழையே இல்லை. ஆனா என்ன பண்ற, நல்லா ஒரு குழியை நல்லா தோன்றா, வெட்டி வைக்கிறா ஊர் மக்கள் எல்லாம். எதுக்கு வெட்டி வைக்கிறான்னா, மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணி எங்க தேங்கும் இல்லையா, அதுக்காக வெட்டி வைக்கிறா. அதனால மேகமானது வர்ஷித்து தடாகம் முதலியவற்றை பூரிக்குமா போலே. ஒரு தடாகம் இருக்கு, ஒரு குளம் இருக்கு, அதுல கொஞ்சம் தான் தீர்த்தம் இருக்குன்னா அது அப்படியே மேகம் என்ன பண்றது, வர்ஷிச்சு அது அப்படியே ஃபுல் ஆகிறது, ஓவர்ஃப்ளோ ஆக்கிறது. பூரிக்குமா போலே ஞான ஹிருதத்தை தியான ஜலே ராகத்வேஷ மலாபாகே அப்படின்னு சொல்ற மாதிரி மானச தீர்த்த வர்ணத்தில் சொன்னபடி ஞானமாகிற மடுவை தங்கள் வர்ஷிக்கிற பகவத்குண தீர்த்தங்களால் நிறைப்பவர்களாய். நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு மடு தேவை. அந்த மடுவை நம்ம உள்ள கட்டி வச்சுக்கணும், வெட்டி வச்சுக்கணும். அதுக்குள்ள எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த மடுக்குள்ள நம்ம ஒரு ஆசையை மட்டும் வச்சுட்டோம்னா போறோம். எம்பெருமானார் அதை வந்து அர்த்த விசேஷங்களை சொல்லி நிரப்பிடுவாராம். அதான் ஞான ஹிருதத்தை பூரித்து. எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னா போறோம். உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டியா, அதுதான் நான் காத்துட்டே இருந்தேன். உன்கிட்ட இது இருக்கா, உன்னை நீ தாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? இருக்கு, மடு வெட்டி வச்சிருக்கேன் காட்டு அப்படின்னா எம்பெருமானார் அதான் வர்ஷிக்கிறாரு. அது பூரித்து அப்படியே உள்ளடங்காம அப்படி வெளியில வந்துட்டே இருக்குமா. அந்த மடை திறந்தேன்னு சொல்றாலே அந்த மாதிரி ஞான ஹிருதத்தை பூரித்து தீங்கின்றி வாழ நிதி சொரிந்து. தீங்கின்றி தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ஆண்டாள் சொல்றா இல்லையா, வாழ உலகில் பெய்கிறாய். மழை பெய்யணும்னா எப்படி பெய்யணும்? சென்னையில பெஞ்சது 2015 போட்டு அடிச்சு எங்கேயுமே போகவே முடியல, யாரும் சாப்பிட முடியல. அந்த மாதிரி பெய்யக்கூடாது. மும்மாறி மாதத்துக்கு 3 முறை மழை பெய்ய வேண்டும். 10 நாளுக்கு ஒரு தடவை மழை பெய்யணும். அப்படி பெஞ்சா எல்லாரும் வாழ்வா, சுகமா இருப்பா. அதுக்கப்புறம் வெயில் அடிக்கணும். வெயில் அடிக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சில நாடுகள்லாம் இருக்கு, சில ஊர்கள்லாம் இருக்கு, வெயில்லாம் என்னன்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்கு. அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வெயில் இருக்கணும், சூரியன் வரணும், அப்பதான் பயிர்கள் வந்து அது வந்து எல்லாம் நல்லபடியா வளரும். மழையும் இருக்கணும், வெயிலும் இருக்கணும். அதனால மும்மாறி பெய்யுதுங்கிறா. தீங்கின்றி, தீங்கு இருக்கக்கூடாது. நல்ல மழை, மழையில அடிச்ச மழையில மரம்லாம் போயிடுது, பிராணிகள்லாம் உயிர் இழந்து போயிடுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேஸ்ட். அதனால கரெக்டா இருக்கணும். தீங்கின்றி வாழ நிதி சொரிந்து. நிதி அப்படியே எவ்வளவு அவனுக்கு தேவையோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். புல்லு பிள்ளை கிறதையிடும் புள்ளம் பூதம் குடிதானேன்றார் திருமங்கை ஆழ்வார். எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். கொஞ்சம் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுதா இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுதா இன்னும் கொஞ்சம் கொடு. ஞான ஹிருதம் இன்னும் பெருசாகிடுதா, மடு பெருசாகிடுதா, அதுக்கு ஏற்ற மாதிரி நீ ஃபீல் பண்ணிட்டே வா. சும்மா அவனுக்கு இத்தினோண்டு தான் அவனுக்கு புரிஞ்சுக்க சக்தி இருக்கு, அவங்ககிட்ட போய் இவ்வளவு சொன்னானா முடியாது. அதனால தீங்கின்றி வாழ் நிதி சொரிந்து அப்படிங்கிறார். அடுத்தது கொடுத்தது நினையாத லஜ்ஜித்து. மேகம் என்ன பண்றது, எவ்வளவு மழை பொழிஞ்சாலும் இவ்வளவுதான் எங்கிட்ட இருக்கு, வாட்டர் கண்டென்ட் இவ்வளவுதான் இருக்கு, தண்ணீர் இவ்வளவுதான் என்னால கொடுக்க முடிஞ்சதுன்னு வெளுத்து போயிடுமா, இவ்வளவு வெக்கம் அடைஞ்சிடும். மேகம் என்ன பண்ணும், கொடுத்தது நினையாதே, இவ்வளவு கொடுத்துட்டோன்ற ஒரு இது கூட இல்லை, அதுக்கு லஜ்ஜித்து நிக்கிறதுதான். இன்னும் கொடுக்க முடியலையே. மேகமானது எத்தனை மழை பொழிந்தாலும் பெய்தோம் என்று நினையாதா போலே அல்லும் பகலும் அர்த்த விசேஷங்களை வர்ஷித்தாலும். எம்பெருமானார் என்ன பண்றாரு, அல்லும் பகலும் அர்த்த விசேஷங்கள் வர்ஷிச்சுட்டே இருக்கார். ஆனாலும் அதை நினையாதவர்களாய், அதை பத்தி கவலை இல்லை, இவ்வளவு நான் 365 days பண்ணிட்டே இருக்கேன் உபன்யாசம் அப்படின்றதுதான் அவருக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. அதை பத்தி ஒரு தாட்டே கிடையாது. நினையாதவர்களாய் அவ்வளவே அல்லாமல் இன்னமும் உபகரிக்க பெற்றுள்ளோம் என்று லஜ்ஜிக்க எம்பெருமானாருக்கு ஒரு லஜ்ஜை வந்துடுறதான். இன்னும் சொல்ல முடியல இவாளுக்கு அப்படின்னு ஒரு லஜ்ஜை வந்துடுறதான். கொடுத்தது நினையார் லஜ்ஜித்துங்கிறார்.
வெளுத்தொழித்து மேகம் வர்ஷிக்காத போது என்ன ஆகுது? மேகம் வர்ஷிக்கல, மழை இல்லைன்னா சரத்காலத்துல இருக்கும் இல்லையா? அப்ப வெளுத்து போய் கண்ணுக்கும் புலப்படாமல் இருப்பது போல. அப்ப மேகம்ல எங்க போச்சு? மேகமே இல்லையே, வெறிச்சோடி இருக்கேன்னு பாக்குறோம். மேகம் வந்து என்ன பண்ணும்? அப்படியே ஒளிஞ்சுக்குமா, ஒரு பயத்துல, ஒரு லஜ்ஜையினால. வெளுத்து ஒளித்து அர்த்தங்களை உபதேசிக்க பெறாத போது உடம்பு வெளுத்து வெளியே முகங்காட்டாதவர்களாய் அப்படிங்கிறார். வெளியில வரத்துக்கே வந்து வெக்கமா இருக்கான் அந்த மேகத்துக்கு. இப்படி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், நம்ம கிட்ட ஒரு மழையும் இல்லை, ஒரு தீர்த்தமும் இல்லை. இப்போ வந்தா என்னது, ஒன்றும் யூஸே இல்லையே, சும்மா வெள்ளை மேகத்தை பார்த்து என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் கேள்வி பண்ணுவாளே அப்படின்னு சொல்லுவாளாம். அதே மாதிரி எம்பெருமானார் இந்த உபதேசத்தை வர்ஷிக்க முடியல அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வெளுத்தொழுத்திடுவாராம். அதாங்க வெளுத்தொழுத்துங்கிறார். அப்புறம் கண்டுகந்து பரசமிருதியே பேரான மேகமானது என்ன பண்றது? தனக்கென்று காரியம் செய்யாதே. மேகத்துக்கு என்ன ஒரு வேலை? வர்ஷிக்கிறது, மழை வருது, அதனால மேகத்துக்கு என்ன பெனிஃபிட்? யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சரே கிடையாது, ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. மேகமானது பரசமிருத்தியே, எல்லாரும் மிச்சமா எல்லாரும் நல்லா இருங்கோ அப்படின்றதுக்கு மட்டுமே வாழக்கூடிய ஒரு ஒரு என்டிட்டி, ஒரு வியக்தி. அது கண்டு உகந்து மிச்சம் எல்லாரும் நல்லா வாழ்றாளா, பிராணிகள் சௌக்கியமா இருக்கா, ஸ்தாவரங்கள் சௌக்கியமா இருக்கா, அதை பார்க்கறது இந்த மேகம். கண்டு உகந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டு உகந்து பரசமிருதியே பேரான். இந்த மேகத்துக்கு என்ன ஒரு அடையாளம்னா, பரசமிருதியே பேரான மேகமானது தனக்கென்று காரியம் செய்யாதே பரசமிருதியே கண்டு உகப்பதற்கே செய்வது போல உபதேசம் கேட்டு வந்த சிஷ்யர்களின் சமிருதி கண்டு உகப்பதே பேராயிருக்குமவர்களான அப்படிங்கிறார். சிஷ்யர்கள் இருக்கா, சிஷ்யர்கள் வந்து எம்பெருமானார் பண்ற அந்த உபதேசத்தை கேட்டு உகக்கிறா. நிறைய சிஷ்யர்கள் வரா, அதை பார்த்து எம்பெருமானாருக்கு என்ன, ஓ எனக்கு இவ்வளவு சிஷ்யா இருக்காளா அப்படின்றதுலாம் கிடையாது. இவ நல்ல சந்தோஷமா கேட்கிறாளா, இவா உஜ்ஜீவன் அடைகிறாளா, அவ்வளவுதான். இவாளுக்கு மோட்சம் திண்ணம், கண்டிப்பா ஹாப்பி, அதனால ஹாப்பியார் எம்பெருமானார். அதான் இங்க சொல்ல, பரசமிருதி கண்டு உகப்பதற்கே செய்வது போல உபதேசம் கேட்டு உகந்த சிஷ்யர்களின் சமிருதி கண்டு உகப்பதே பேராயிருக்கும். அவருக்கு என்ன பேர்? எம்பெருமானாருக்கு உங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா, பேரு ராமானுஜர் உடையவர் அதெல்லாம் இல்லை, அந்த பேர் இல்லை. பேர் என்ன? இவா எல்லாரும் நான் கரை சேர்க்கணும், கரை சேர்த்தா அதான் என்னுடைய பேர், அதான் என்னுடைய லட்சியம், அதான் என்னுடைய எண்டு கேம். படத்தெல்லாம் போடுறாளே, இந்த எண்டு கேம்னா கடைசி பார்ட்டுன்னு அர்த்தம். வாட் இஸ் யுவர் எண்டு கேம்? உங்களுடைய எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்குறா. ஃபினான்ஷியல்ல போய் கேட்டேன்னா வாட் இஸ் யுவர் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி கேட்பா. ஒரு ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும், இந்த ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு 55 அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து வித்துடுவேன் அப்படிங்கிறான். அதான் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. எம்பெருமானாட்ட போய் கேட்டோம்னா வாட் இஸ் ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, எல்லாரும் பெருமாளை போய் சேர்ந்தாச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் என்ன, அதுதான் எனக்கு பேருங்க பாரான். அதான் சிஷ்யர்களின் சமிருதி கண்டு உகப்பதே பேரா இருக்குமர்களான யார் இவாள்னா, அன்பு கூறும் அடியவர். அது வந்து முதலாழ்வார்களை குறிக்கிறது. உரையில் இடாதவர் இவர் திருமணை பிரான். திருமணை பிரான் எப்படி பேசுவார்னா, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, இந்த மாதிரி வழவழ குழவே கிடையாது. நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான் முகனை சங்கரனைத்தான் படைத்தான். பெருமாள் பிரம்மாவை படைச்சார், பிரம்மா சிவனை படைச்சார். கிளீனா இருக்கும், எந்த வித ஒரு சந்தேகமே கிடையாது. அதனால அவருடைய நாக்கு அவர் வந்து ஒரு இது மாதிரி, ஒரு வாழ் மாதிரியாம். அதை வந்து அந்த வாழை உரையில வைக்கவே மாட்டார். உரையில் இடாதவர் அப்படிங்கிறார் திருமசை பிரானை பற்றி சொல்லும் போது. அதனால திருமசை பிரானை குதிக்கிறது. அதுக்கு முன்னாடி புயற்கை அருள் மாறி, நம்ம சூப்பர் ஸ்டார் வந்துட்டார். காரார் புயற்கை கலைகன்று என்னும் அருள் மாறி என்றும் வள்ளல்தனத்தில் மேகமாகவே சொல்லப்பட்ட திருமங்கை ஆழ்வார். அருள் மாறி, அவர் பேரை பாருங்க, அருள் மாறி. மாறினாலே மழை. என்ன மழை? அவர் அருள் மாறி. திருமங்கை ஆழ்வாருக்கு அருள் மாறின்னு பேரு. இன்னொரு மாறி இந்த மாறி, அது நம்ம ஆழ்வார். இந்த ரெண்டு மாறி இவருடைய கடாட்சத்தினால வளர்ந்தவர். குணம் திகழ் கொண்டல் எம்பெருமானார் எப்படிப்பட்டவர்னா, அருள் மாறி இந்த மாறி இவாளுடைய கடாட்சத்துல வந்தவர். குணந்திகள் கொண்டல் போல்வாரை, இதனால் கொண்டல் வண்ணனே கோவலனாய வெண்ணெய் உண்டவான்னு சொல்ற மாதிரி, கொண்டல் வண்ணன் கருத்த மேகங்களை ஒத்த நிறத்தை உடையவர் குணந்திகள் கொண்டல் அப்படின்னு ராமானுஜரை பத்தி சொல்றது உண்டு. அது எங்க இருக்கு ராமானுஜர் பத்தி சொல்றது? ராமானுஜர் நூற்றந்தாதியில குணந்திகள் கொண்டல்னு ஒரு சொற்றொடர் எடுத்து பயன்படுத்துறார். திருவரங்க தமிழர் என்ன பாசுரம்? உணர்ந்த மெய்ஞானியர் யோகந்துரம் திருவாய்மொழியன் மனம் தரும் இன்னிசை மண்ணும் இடம் தரும் மாமலரால் புலந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிந்துரும் புக்கு நிற்கும் குணந்திகள் கொண்டல் ராமானுசன் குலக்குழுந்தே சொல்றாரா இல்லையா? இப்போ இந்த ராமானுஜர் வந்து மேகத்துக்கு ஒப்பானவர், அவர்னாலதான் எல்லாரும் வாழ்ந்து போறார். ராமானுஜர் வந்து ஒரு ஏரி மாதிரி பார்த்தோம். அந்த ஏரியானது என்ன பண்றது? 74 சிம்மாசனாதிபதிகள் மூலமாக எல்லாருக்கும் சின்ன சின்ன கிராமங்கள் தோறும், சின்ன சின்ன வீடுகள் தோறும் போய் பயன்படும்படி பண்றது அந்த ஏரி. இந்த மதகுகள்னு சொல்றா இல்லையா, அந்த மதகுகள்னா அந்த குட்டி குட்டியா வெட்டி வைப்பா. ராமானுஜர் பண்ண வேலை என்னது? 74 சிம்மாசனாதிபதிகள் ஏற்படுத்தி
நீங்க ஒத்தரும் உங்களுடைய எதுக்கு நீங்க உபயோகிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் பண்ண வேலை ராமானுஜர் பண்ணினோம், நம்ம பழைச்சோம் அன்னைக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறமா ஏன் இதெல்லாம் பண்றாரு ராமானுஜர்? அவர் பாட்டில் சந்தோஷமா இருக்கலாமே, சௌக்கியமா இருக்கலாமேனா அவர் இருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா ராமானுஜர் யாரு? மாறன் அடிபணிந்து உயிர்ந்தவர். மாறன் அப்படி சௌக்கியமா இருந்தா நானும் வந்திருப்பேன். மாறனுக்கு இல்ல, எனக்கும் இல்ல. மாறனுக்கு ஒரு குணம் இருக்கு, எனக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன குணம் அது? மிக்க கிருபைங்கிறார். கிருபை அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது. கிருபை கம்பேஷன். மிக்க கிருபை, அதை தாண்டி ஒரு கம்பேஷன் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி மிக்க கிருபைங்கிறார். இந்த மிக்க கிருபைன்ற ஒரு குணத்தை பத்தி ஆச்சாரியத்தில் சொல்றார். நன்னாதார் மெய்யில் ஊன் ஆசை நிர்வேதத்தோட ஆஸ்திக்கு அமானித்வாதிகள் விஞ்சின பிரணிபாத பரிப்பிரஷ்ன சேவாபரருக்கு உளங்கொள் பேசும் அளவென்றும் அர்த்தத்தை இது வரைக்கும் ஒரு பாட்டா பிடிச்சுக்கணும். என்ன பண்றாருன்னா, நன்னாதார்னு ஒரு இது இருக்கு. நன்னாதார் முருவலிப்பான்னு திருவாய்மொழி. அதே மாதிரி மெய்யில் வாழ்க்கை, மெய்யில் வாழ்க்கைன்னு ஒரு இது இருக்கு, பதிகம் இருக்கு. அப்புறமா ஊனேறு செல்வம் அது ஒரு பதிகம் இருக்கு, குலசேகர பெருமாள் உள்ளது. அப்புறம் ஆசை வாய் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு. நன்னாதார் மெய்யில் ஊன் ஆசை, இதெல்லாம் என்னன்னா ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, பேர் ஒரு கோவிந்தன் ஒரு பேர். அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையில அப்படியே நிர்வேதம். நிர்வேதம்னா என்ன? இன்னுமே என்னால இந்த மக்களோடலாம் பழகவே முடியாது. என்னது இது? ஏதோ ஒரு அத்தைங்கிறா, அத்திம்பேங்கிறா, பாட்டிங்கிறா, தாத்தாங்கிறா, இதெல்லாம் ஒரு ஆபாச பந்துக்களா இருக்காளே, இவ பண்ற இதெல்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. கண்ணாதார் முருவலிப்பது, இது என்ன உலக இயற்கை? ஆழ்வார் சொல்றார். மெய்யில் வாழ்க்கை, மெய்யே இல்லாத ஒரு வாழ்க்கை இது. ஊனேறு செல்வம், திருவேங்கட மலையில போய் நான் ஏதாவது பிறக்க மாட்டேனா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதே மாதிரி ஆசைவாய் பெரியாளருடைய பதிகம். இதெல்லாம் வந்து நிர்வேதம். நிர்வேதம்னா எனக்கு வெறுப்பு, இந்த சம்சாரத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நிர்வேதத்தோட இருக்கா அந்த கோவிந்தன். ஒரு ஒரு ஃபிக்டிஷியஸ் கேரக்டர், இமேஜினேஷன் கேரக்டர். ஆஸ்திக்ய அமானித்வாதிகள் விஞ்சின. ஆஸ்திக்ய அமானித்வாதிகள்னா ஒரு இந்த மாதிரி சம்சாரத்துல இருக்க மாட்டேன்ற ஒரு நிர்வேதம் வந்துடுச்சு. நிர்வேதம்னா என்ன தெரியுமா? அதுக்கு வந்து நம்மள சொல்லுவாராம், சம்சாரத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா அந்த அடிக்குதிப்பு அப்படின்னு சொல்றது உண்டு. அடிக்குதிப்புனா எனக்கு பிடிக்கல, சம்சாரத்துல இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. நல்லா ஜாலியா போய் நல்ல படம் பார்த்துட்டு எல்லாம் இருக்கும். அது இல்லை. இப்ப ஒரு எண்ணெய் கொப்பரை இருக்கு. எண்ணெய் கொப்பரையில ஒரு 1000 டிகிரி ஃபாரனைட் இல்லை சென்டிகிரேட் ஏதோ ஒன்று வச்சுக்கிறது, ரொம்ப சூடா இருக்கு. அதுல எண்ணெய் அப்படியே கப கப கபன்னு கொதிக்கிறது. அதுல தூக்கி நம்மளை ஒருத்தன் வந்து போடுறான். இப்போ யமன் வந்து நம்மளை போடுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? துடிதுடிச்சு போயிடுவோம். எப்படியாவது அந்த எண்ணெய் கொப்பரையிலிருந்து வெளியே வந்தா போறோம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிர்வேதம் சம்சாரத்துல ஏற்படணும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஒருத்தர் நிர்வேதம் ஏற்பட்டுட்டு வச்சுப்போம், அவனுக்கு எல்லா விதமான நல்ல குணங்களும் இருக்கு. ஆஸ்திக்ய அமானித்வாதிகளும் இருக்கு. விஞ்சின நிறைய குணங்கள் சொல்றாரு. அதாவது என்ன? ஆஸ்திக்யம் இருக்கணும், அமானித்வம் இருக்கணும், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், ஆச்சாரியோபாசனம், ஆச்சாரனே இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி எல்லா குணங்களும் இருக்கு. அதுவும் இருக்கக்கூடிய ஒருத்தன் கோவிந்தன் வச்சுக்கோங்க. ஆஸ்திக்க அமானித்வாதிகள் விஞ்சின பிரணிபாத பரிப்பிரஷ்ன சேவாபரருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இருந்தா கூட அவன் நிறைய பூஜை பண்ணணும், ஆச்சாரியனுக்கு சேவா பண்ணணும். பிரணிபாத திருவடிகளை நல்லா விளக்கி டெய்லி அவரை பார்த்துக்கணும், அபிவாதம் வந்தனம் பண்ணணும். பரிப்பிரஷ்ன சேவாபரருக்கு சும்மா எடுத்த உடனே எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு கேட்க முடியாது ஆச்சாரியங்கிட்ட. 6 மாச காலம் உட்கார்ந்து இந்த மாதிரி கைங்கெல்லாம் பண்ணி ஆச்சாரியன் ஒருவேளை உனக்கு ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டாருன்னா அப்பதான் கேட்க முடியும். அந்த மாதிரி கேட்டா அர்த்தத்தை சாதிப்பார் ஆச்சாரியன். இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி உளங்கள் பேசும் அளவென்னும் அர்த்தத்தை நான் உனக்கு அர்த்தத்தை சொல்றேன், அது உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. உளங்கள் உள்ளத்துல வச்சுக்கோ. இதை வந்து எல்லார்ட்டையும் போய் பேசக்கூடாது. பேசும் அளவென்று என்னும் அர்த்தத்தை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அர்த்தத்தை என்ன பண்றாருன்னா நம்மாழ்வார் என்ன பண்றார்? அத்தபஸ்கருக்கு உபதேசிக்கிற இது என்ன? அர்த்தத்தை வம்மின் விரோதம் ஈனச்சொல் அப்படிங்கிறார். வம்மின் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு, வலிய கூப்பிடுறாரு. வம்மின் விரோதம் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ, ஆழ்வார் சொல்றாரா இல்லையா? வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. விரோதம் ஈனச்சொல், நான் சொல்றது ஈனச்சொல்லா இருக்கலாம், ஆனா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறார். எவ்வுயிருக்கும் அறிய, எல்லா உயிருக்கும் இதை தெரிஞ்சுக்கணும். எவ்வுயிருக்கும் அறியவென்று அடைவு கிட அத்தபஸ்கருக்கு, தபஸே இல்லாதவர்களுக்கு கூட
உபதேசிக்கிறது. ஏன் அப்படின்னா, ஞாலத்தார் பந்த புத்தியும் அனர்த்தம் கண்டு ஆற்றாமையும் மிக்க கிருபையும் இரே அப்படின்ற ஒரு குணம் இது. நம்மாழ்வாரை பத்தி சொல்ற விஷயம் இது. அதாவது அனர்த்த ஞாலத்தார் மந்த புத்தி. ஞாலத்தார் யாரு? நம்ம தான் ஞாலத்தார், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள். ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை என்று விண்ணுலகில் உள்ளாருக்கு போலே மண்ணுலகில் உள்ளார்க்கும் அவனோடு சம்பந்தம் ஒத்து இருக்க. ஆழ்வார் நினைக்கிறாரா, இந்த விண்ணோர்கள் இருக்காளே நித்தியசூரிகள், அவளுக்கு மட்டும்தான் பெருமான் கிடையாது. நீங்கள்லாம் இருக்கலே உலகத்துல, உங்களுக்கும் அவன் பொதுதான். பிராட்டிக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அந்த பந்த புத்தி உங்களுக்கு தெரியாமலே இருக்கு. நீங்க உங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குப்பா அப்படின்னு காட்டுறாரு நம்மாழ்வார். ஞாலத்தாருடைய பந்த புத்தி, உனக்கும் ரைட்ஸ் இருக்குன்னு காட்டுறாரு. விண்ணுலகில் உள்ளாருக்கு போலே மண்ணுலகில் உள்ளாருக்கும் அவனோடு சம்பந்தம் ஒத்து இருக்காத மந்த புத்தியும் இவர்கள் அவனை இழந்து கிடக்க ஒண்ணாது என்கிற சம்பந்த ஞானம். இவ்வளவு இழந்து கிடக்கிறாளே இந்த உலகத்துல அப்படின்னு அப்படியே வருத்தமா இருக்கான் நம்மாழ்வாருக்கு. எப்படி இருக்க வேண்டியவா? எல்லாரும் ராஜ புத்திரர்கள், ராஜாவோட புத்திரனே தெரியாம எங்கேயோ அழிஞ்சிட்டு இருக்காளே அப்படின்னு அந்த இது. அனர்த்தம் கண்டு ஆற்றாமை கண்டாற்றே உலகியற்கை என்று இவர்கள் சம்சாரத்தில் படுகிற அனர்த்தம், சம்சாரத்துல போய் தவிக்கிறாளேவா அப்படின்னு அவ படுகிற அனர்த்தத்தை கண்டு, அனர்த்தம் கண்டு பொறுக்க மாட்டாமை, ஆற்றாமை அதான் மிக்க கிருபை முறை. அதான் அருள் கண்டீர் இவ்வுலகில் மிக்கதே அப்படின்னு மதுரை வாழ் சொன்னாரா இல்லையா? அதே அர்த்தத்தை தான். இதுதான் மிக்க கிருபை அப்படின்ற ஒரு குணம் இது. எதுக்கு இந்த மாதிரி நம்மாழ்வார் வந்து உபதேசிக்கிறார் அப்படின்னா, அதுக்கு காரணம் ஒண்ணு 3 காரணத்தை சொல்றார். ஃபர்ஸ்ட் காரணம் என்னது? ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமான். முதல் சம்பந்தம் இருக்கு உனக்கு. ஃபர்ஸ்ட் காரணம், உனக்கும் பெருமாளுக்கும் சம்பந்தம், டைரக்ட் சம்பந்தம் இருக்குப்பா. அதை நீ இல்லைன்னு நினைச்சு நீ போயிட்டே இருக்க, இல்ல அது உனக்கு இருக்குன்றதே தெரியாம எங்கேயோ போயிட்டு இருக்க அப்படின்றார். நித்திய விபூதிகள் உள்ளாருக்கு போலே இலா விபூதி உள்ளாருக்கும் அவனோட சம்பந்தம் ஒத்திருக்க இவர்கள் அவனை இழந்து கிடக்க ஒண்ணாது என்கிற சம்பந்த உணர்ச்சி ஒரு காரணம், முதல் காரணம். அதுக்கப்புறமா சம்சாரத்தில் படுகிற அனர்த்தம். சரி, தெரியாமலே இருக்கா, இழந்தோம் என்ற இழவும் இன்றுக்கே சம்சாரமாகிற பெரும் கடலிலே விழுந்து நோவுபட என்னமோ புனரபி ஜனம் புனரபி மரணம், பிறந்து தவிச்சுட்டே இருக்கா. எப்ப போய் இவ கரை சேருக்கு போறா தெரியவே தெரியல. பார்த்து பாவமா இருக்கு நம்மாழ்வாருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப பாவமா இருக்கு. அவ்வளவே அன்றைக்கே அருள் கொண்டீர் இவ்வுலகில் மிக்கதே என்கிறபடியே எம்பெருமான் கைவிட்டவர்களையும் திருத்தி அல்லது நிற்க மாட்டாத கரை புரண்ட காருண்யம். எம்பெருமான் பார்த்தான், இவளாம் திருத்தவே முடியாது, ஆழ்வார் அனுப்பிச்சாலும் சரி ஆச்சார அனுப்பிச்சாலும் சரி திருத்தவே முடியாது போல இருக்கே அப்படின்னு கைவிட்டவர்களை கூட நம்மாழ்வார் கைவிடாம பார்த்துக்கிறாராம். அதான் எம்பெருமான் கைவிட்டவர்களையும் திருத்தி அல்லது நிற்க மாட்டாத கரை புரண்ட காருண்யம். மற்றொரு காரணம், 3 காரணம் சொல்றார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குணத்துக்கு மிக்க கிருபை, வெறும் கிருபை இல்ல, சாதாரண கிருபை இல்லை, மிக்க கிருபை. இந்த மிக்க கிருபை யாருக்கு இருக்குன்னா 5 பேருக்கு இருக்குங்கிறார். யார் அந்த 5 பேர்? தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் இவர் அடிபணிந்தவருக்குமே உள்ளது அப்படிங்கிறாரு. ஏன் இந்த நம்மாழ்வார் பத்தி சொன்னேன்னா, நம்மாழ்வார் தான் முதல் தாயில இந்த தாய்க்கு என்ன குணம் இருக்கோ அதே குணம் தான் இன்னொரு தாய்க்கும் இருக்கும். யார் அந்த தாய்? இதத்தாய் ராமானுசன். பெற்றதாய் ஈன்றதாய் சடகோமன் நம்மாழ்வார். இதத்தாய் ராமானுசன், ரெண்டுமே தாய்கள் தான். அப்ப தாய் அப்படின்னாலே மிச்சவாளை பார்த்து ஒரு காருண்யம் வரும், மிக்க கிருபை இருக்கும். அதான் நம்மாழ்வாருக்கு என்ன கிருபை இருந்ததோ அதே மாதிரி இவருக்கும் இருக்குங்கிறார். அந்த சொல்ல அந்த கட்டத்துல 5 பேர் எடுக்கிறார் நாயனார். தாய் யார்? தாய்னாலே அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் சொல்றக்கூடிய பெரிய பிராட்டியார் தான் சீதா பிராட்டி என்றும். நித்திய வைஷா ஜெகன் மாதா என் தாயாக சொல்லப்பட்ட பிராட்டி தான் தாய் இல்லையா? அப்புறம் மகன் யாரு? ஹிரண்ய புத்திரான பிரகலாத ஆழ்வான், அவன் தான் மகன், ஹிரண்யனுடைய மகன் பிரகலாதன். தம்பி யாரு? ராவனுடைய தம்பி ஸ்ரீ விபீஷண ஆழ்வான். அப்புறம் இவர்னா நம்மாழ்வார். அப்புறம் இவர் அடிபணிந்தவர் மாறன் அடிபணிந்து உய்ந்தவி ராமானுஜன் சொல்றபடியே மாறன் அடிபணிந்து உய்ந்தவரான ராமானுஜன். இவர் அடிபணிந்தவருக்குமே இவை உள்ளது. இவன் 5 பேருக்கு இவை உள்ளதுங்கிறார். நம்ம 2 பேர் தான் இப்ப நமக்கு தேவை. யாரு? நம்மாழ்வார், ராமானுஜர். இவை உள்ளது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிக்க கிருபைன்ற குணம் உண்டு. இப்ப பிராட்டி என்ன பண்ணா? பிராட்டி யாருக்கு உபதேசம் பண்ணா? ராவணனுக்கு உபதேசம் பண்ணா. பிராட்டி மட்டும் உபதேசம் பண்ணலையே, விபீஷணனும் உபதேசம் பண்ணா. பிராட்டியும் ஸ்ரீ விபீஷண ஆழ்வானும் 2 பேரும் ராவணனுக்கு உபதேசம் பண்றா.
ராவணனுக்கு என்ன குணம் இருக்குன்னா, நான் கேட்க மாட்டேன், காதை மூடிக்கிறேன்ற குணம் இருக்கு. இருந்தாலும் முடியல, அவளை சொல்லாம இருக்க முடியல. அவ்வளவு ஒரு இது மிக்க கிருபை. பெருமாளே கைவிட்டா கூட நம்ம விடக்கூடாது அப்படின்னு பிராட்டி, தாய் குணமே வடிவெடுத்தவள் பிராட்டி. அதனால என்ன பண்றா, சொன்னாலியா, வம்மின், வாங்க வாங்க, இழுத்து பிடிச்சு சொல்றா. வம்மின் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன்ற ஆழ்வார். அதேதான், நான் சொன்னா அது விரோதமாக தான் இருக்கும், எல்லாரும் திட்டுவா பரவாயில்ல, உங்களை பார்த்து என்னால் சகிக்க முடியல, மிக்க கிருபையினால சொல்லியே தீருவேங்கிறார். ஈரச் சொல்ல ஆயினும் அப்படிங்கிறார் இல்லையா. அதேதான், பிராட்டியும் ஸ்ரீ விபீஷண ஆழ்வானும் ராவணனுக்கு வலிய உபதேசித்தமையும், அப்புறம் பிரகலாத ஆழ்வான் இரணியனுக்கு வலிய உபதேசித்தமையும். எவ்வளவோ போறப்போலே சொல்லி பார்த்தான் பிரகலாத ஆழ்வான், கேட்கவே இல்லை இரணியன். அதுக்கப்புறமா நம்மாழ்வார் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்வன் கேள்வினோ என்று உபதேசித்த நம்மாழ்வார் சொல்லிட்டு நிறைய பார்த்துட்டோம். அப்புறம் எம்பெருமானார் பார்வுலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பெடுத்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த அர்த்தத்தை நம்ம உபதேசத்திரமாலை பார்த்தோம் இல்லையா. யாருக்கெல்லாம் இது இருக்கோ நீங்க கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்றார் இல்லையா. அப்போ கண்டிப்பா எல்லாருக்கும் அது போய் சேரணும் அப்படின்னு. அதுதான் மிக்க கிருபையுடைய ஒரு தாத்பரியம். இந்த லோகத்துல படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து இவளுக்கு பொறுக்கல. அதனால கண்டிப்பா நான் சொல்லியே தீருவேன். அப்ப இவருக்கும் இவர் அடிபணிந்தவருக்குமே இது உள்ளது அப்படின்னா என்னது, நம்மாழ்வாருக்கு என்ன குணம் உண்டதோ அதே குணம் இவருக்கும் உண்டு அப்படிங்கிறார். அதனால நீ கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சொல்லுங்க அப்படிங்கிறார். அதான் இந்த எம்பெருமானார் பண்ணின ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு இது எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்மாழ்வார் நம்பெருமாள் பேரிட்டு நாட்டு வைத்தார்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு செயல் எம்பெருமானார் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்கு இல்லை. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும்னா ஒரே வழி உடைவர் திருவடின்னு சொல்றாரு இல்லையா. எம்பெருமானார் மட்டும் அந்த பங்குனி உத்திர நன்னாள்ல பிரார்த்திக்கல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நம்ம யாரும் இங்க உட்காந்து பேசின்னு இருக்கவே மாட்டோம், கேட்டுன்னு இருக்கவே மாட்டோம். நம்மளுக்கு ஒரு லெவலேஸா நம்ம கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. என்ன கான்ஃபிடன்ஸ், இதுதான் நம்மளுடைய கடைசி ஜென்மம், இதுக்கப்புறம் நமக்கு ஜென்மம் கிடையாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா, நம்ம சரணாகதி நம்மளுக்கு ஆயிருக்கு, ஆச்சாரியன் மூலமாக நமக்கு சரணாகதி ஏற்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒன்றும் பண்ணாத இருந்தோம், அவ்வளவுதான், நம்ம எதுவுமே பண்ணல. எம்பெருமான் தன்னுடைய கிருபையை வருஷிக்கும் பொழுது, எம்பெருமானார் தன்னுடைய கிருபையை வருஷிக்கும் பொழுது, அஸ்மத் ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு கிருபை வருஷிக்கும் பொழுது, கிருபை வேண்டாம் அப்படின்னு சொல்லாம இருந்தோமே, அதுதான் நம்ம பண்ணினது. நான் பாட்டுல போறேன்னு சொல்லாம நீங்க பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க என்ன பண்ணுவே பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம இருந்தோமே, அதுதான் நம்ம பண்ண ஒரே இது. அதை பண்ண வச்சுதான் அவன் தான், அது வேற விஷயம். அதனால எம்பெருமானாருடைய சம்மதம் ஏற்பட்டிருக்கு, அதனால எம்பெருமான் நமக்கு மோட்சம் கூட்டின்னு போவான்னு ஒரு இது இருக்கு இல்லையா. அதனால நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கும் எம்பெருமானாருடைய அந்த செயல் அருகைக்கான்னு சொல்ற மாதிரி அவரை பத்தி நம்ம எப்பயுமே அவருக்கு மங்களம் பாடிட்டே இருக்கணும். அதான் இந்த நாயகரா என்ற கோபனை அந்த பாசத்துல எம்பெருமானாருடைய வைபவம் தான் போற போலியே கொண்டாடுறா ஆண்டாள். அதனால நம்ம இப்ப என்ன பண்ணணும், இந்த பாசத்தை ஒரே ஒரு தடவை அனுசந்தானம் பண்ணிட்டு எம்பெருமானாருடைய வாழ்த்து நாமத்தை சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். நாயகனா நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திருவாய் ஆயர் சிறுமியோருமக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நிலையே வாய்நேர்ந்தான் தூயமாய் வந்தோம் தூயிலெழ பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேநிலைக்கதம் நீக்கு ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீ பராங்குச பாதாப்ஜ சுரபீகமூலையே ஸ்ரீவத்த சின்ன நாதாய யதிராஜாய மங்களம். சேஷோவா சைன்யநாதோ ஸ்ரீபதிர்வா இது சாத்விகைஹி விதர்க்கியாய மகாபிராஜ்ஞர் பாஷ்யகாராய மங்களம். ஸ்ரீமத்யே விஷ்ணுசித்தாரி மனோநந்தன ஹேதவே அந்தரந்த சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம். சோச்சிஷ்ட மாலிகாபந்த கந்த மந்திரோதிஷ்டவே விஷ்ணுசித்த தனூஜாயை கோதாய நித்தியமங்கலம். மாதுசா கிஞ்சனத்தான பத்தகங்கண பானையே விஷ்ணுசித்த தனூஜாயை கோதாயை நித்தியமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.